சிவாய. ஓம் முருகா சரணம். உலகெங்கிலும் பறந்து விருந்து கிடக்கும் பல நாடுகளில் சங்கமித்திருக்கும் நம் கொங்கு சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் உங்கள் சகோதரன், உங்கள் மாப்பிள்ளை, கொங்கு குல செல்வன் வழக்கறிஞர் ராஜசேகரனின் இனிய மாலை வணக்கங்கள். சொந்தங்களே, பல நாடுகளில் குழுமியிருந்தாலும் இன்று நம் காணொளிக்கு வருகை தந்து நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினரையும் மற்ற ஏனைய சொந்தங்களையும் மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் வாழ்க்கையின் வெற்றிப்படிகளை நோக்கி நகர்வதற்காக, பல விஷயங்களை கற்று தேர்ந்து கொள்வதற்காகவும் நாம் இங்கு குழுமியிருக்கும் இந்த இனிய தருணத்தில் அனைத்து கொங்கு சொந்தங்களையும் கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன், ரெஜிஸ்டர்ட் அசோசியேஷன் இன் இந்தியா சார்பாக வருக 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 என்று உங்கள் அனைவரையும் உளமாற வரவேற்கிறேன். இன்றைய சிறப்பு விருந்தினர் நம் கொங்கு மண்ணின் மைந்தர் திரு கிருஷ்ணசாமி தேவராஜ் அவர்களையும், மேனேஜிங் டைரக்டர் டீம் சைக்கிள் வேர்ல்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அவர்களையும் உங்களின் சார்பாகவும் நம் கேபிஎன் குளோபல் மற்றும் கேபிஎன் அசோசியேஷன் சார்பாகவும் வருக 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 என்று வரவேற்கின்றேன். சொந்தங்களே, இன்றைய சிறப்பு காணொளிக்கு செல்லும் முன்னர் அனைவரும் கொங்கு செழித்தால் எங்கும் செழிக்கும் என்ற அரிய தாரக மந்திரத்தை நமக்கு புரிய வைத்த கொங்கு வேளாளர் கவுண்டர்களின் பேரவையின் நிறுவனர் அமரர் ஐயா கோவை செழியன் அவர்களின் இல்லத்து அரசி திருமதி கமலம் கோவை செழியன் அவர்கள் நேற்று இறைவனடி சேர்ந்தார் என்ற சொல்லல் அடங்காத துயர செய்தியை கேட்டு கேபிஎன் குளோபல் மற்றும் கேபிஎன் அசோசியேஷன் இந்தியா சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் அன்னாரது ஆத்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து அவரது குடும்பத்திற்கு தைரியத்தையும் கடவுளின் அனுகிரகத்தையும் கொடுக்குமாறு உங்களின் சார்பாகவும் மற்ற ஏனைய நம் சொந்தங்களின் சார்பாகவும் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி அவரது ஆத்மா சாந்தியடைய வேண்டி பிரார்த்திக்கின்றோம். சொந்தங்களே, இன்று நம்முடன் இணைந்திருக்கும் நம் சிறப்பு விருந்தினர் சாத்தந்தை கூட்டத்தை சேர்ந்த வெள்ளக்கோவில் ராசா கோவிலை வேண்டுகின்ற இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் திரு கிருஷ்ணசாமி தேவராஜ் அவர்கள் ஒரு MCA பட்டதாரி. MCA படித்துவிட்டு ஈரோடு கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் கல்லூரியில் சிஸ்டம் அட்மினாக பணிபுரிந்து பின்பு ஜென் சூத்ரா என்ற மென்பொருள் நிறுவனத்தில் லினக்ஸ் அட்மினாக பணிபுரிந்து கொண்டு பிறகு கலிபோர்னியா பேஸ்ட் கேல்சாஃப்ட் லேப்ஸ் என்ற நிறுவனத்தின் டைரக்டராக 5 ஆண்டுகள் பணியாற்றிக் கொண்டு 2011 வருடம் சைக்கிள் வேர்ல்ட் என்ற நிறுவனத்தை ஆரம்பிப்பதற்காக ஒரு யோசனை வந்து சிறிய அளவில் துவங்கப்பட்ட அந்த ஒரு வியாபார நிறுவனமானது 2 இடங்களில் விரிவுபடுத்தி பின்பு இன்று 30க்கும் மேற்பட்ட இடங்களில் அவர்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்தி வெற்றி பாதையில் சென்று கொண்டிருக்கின்றனர். மேலும் புதியதாக 3 வியாபார ஸ்தலங்களை விரிவுபடுத்தும் நோக்கத்தில் தெலுங்கானா மற்றும் ஹைதராபாத் ஆகிய மாநிலங்களில் விரிவுபடுத்தும் நடவடிக்கையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். 2 வெவ்வேறு இடத்தில் ஆரம்பிக்கப்பட்டு வளர்ந்து கொண்டிருக்கும் இந்த நிறுவனமானது இன்று 100 இடங்களை ஆயத்தமாக வைத்து முன்னேறி கொண்டு வருகின்றது. சவுத் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ரீட்டைல் அவார்ட் என்ற விருதினை கடந்த 3 வருடங்களாக தக்க வைத்துக் கொண்டிருக்கும் இந்த டீம் சைக்கிள் வேர்ல்ட்
பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் மல்டி பிராண்ட் பைசைக்கிள் செயின் என்ற ஒரு அருமையான கிரீடத்தையும் தன்னுள் சுமந்து கொண்டு ஒரு புதிய உத்வேகத்தை சவுத் இந்தியாவில் ஆரம்பித்து பல முன்னணி சைக்கிள் நிறுவனங்களின் பைசைக்கிள் அதாவது மிதிவண்டியின் விற்பனையில் கோலேற்றி வருகின்றனர். பல கஷ்டங்களையும் பல இடர்பாடுகளையும் கடந்து வெற்றி பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் இந்த நிறுவனமானது எலக்ட்ரிக் பைசைக்கிள் அதாவது பைசைக்கிள் என்று அழைக்கக்கூடிய அந்த துறையிலும் இந்தியாவின் நம்பர் 1 டீலராக இன்று சிறப்பித்து வருகின்றது. இன்று மிதிவண்டியின் காலம் எவ்வாறு இருக்கும் என்று பலரும் ஐயப்பட்டுக் கொண்டிருக்கும் நேரத்தில் மிதிவண்டியின் தொழில் துறையில் புதிய உத்வேகம் எடுத்திருக்கும் இந்த தொழில் துறையின் ஜாம்பவான் நம் கொங்கு மண்ணின் மைந்தர் திரு கிருஷ்ணசாமி தேவராஜ் அவர்களை இந்த காணொளிக்கு உங்கள் முன் அறிமுகப்படுத்துவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்து அவர் காணொளியில் பங்கு பெற்று அவரது சிறப்புரையை ஆற்ற அன்போடு அழைக்கின்றோம் உங்களின் சார்பாக. திரு கிருஷ்ணசாமி தேவராஜ் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். உங்களுடைய மைக் அன்மியூட் பண்ணிக்கலாங்க, பண்ணிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மைக் மியூட்ல இருக்கு. எஸ், இப்ப நீங்க பேசலாம். அன்புறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நன்றி ராஜசேகரன், நன்றி பழனி, வாய்ப்பு கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றிங்க. நான் கிருஷ்ணசாமி தேவராஜ், டைரக்டர் ஆஃப் டீம் சைக்கிள் வேர்ல்டு பிரைவேட் லிமிடெட். என்னோட கம்பெனி பாத்தீங்கன்னாக்க நாங்க ஜஸ்ட் கேரியர் ஆரம்பிச்சது வந்து பாத்தீங்கன்னாக்க முதல்ல ஏடிஎம் சொல்லிட்டு ஒரு கம்ப்யூட்டர்ல வந்துட்டு ஒர்க் பண்ணேன் ஈரோட்ல. அங்க வந்துட்டு நான் வந்து சேல்ஸ் மார்க்கெட்டிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நான். ஸோ டோட்டலி ரிலவெண்ட் ஒரு மார்க்கெட்டிங்ல வந்து நல்ல எக்ஸ்போசர் இருந்துச்சு. தென் ஐ ஒர்க் ஃபார் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ், அங்க வந்துட்டு ஐடி அட்மினா ஒர்க் பண்ணேன். அப்போ வந்து சம்பளம் ரொம்ப கம்மிங்க, ஒரு 4000 ரூபாய் சம்பளம். அப்ப என்னோட இலக்கு என்ன இருந்துச்சுன்னாக்க வந்துட்டு ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் சம் குட் பிசினஸ். எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய லெவலில் பிசினஸ் பண்ண ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ அப்போ அந்த சம்பளத்தை வச்சு என்னால் கண்டிப்பாக டெவலப் ஆக முடியாது எனக்கு தெரியும். அதனால நான் பெங்களூர் வந்தேன். பெங்களூர் ஒரு வேலை வாய்ப்புக்காக வந்தேங்க. ஸோ இங்கே வரும்போது வந்துட்டு ஜாப் ரிசைன் பண்ணிட்டு 100% ரிஸ்க் எடுத்து தான் வந்தேன். சரி, நீங்க நம்ம வந்து இங்கே பெங்களூர் வந்து வேலை வாங்கிக்கலாம், அப்போ இங்கே வரும்போது வேலை எதுக்கு, எனக்கு எதுவும் இல்லை. ஸோ இங்கே வந்து வேலை வாங்கிக்கலான்ட்டு வந்துட்டு ஒரு 1 month ஒரு நண்பரோட ரூம்ல தங்கி இருந்து ஐ காட் அ ஜாப். ஸோ ஜாப்னா வந்துட்டு அப்போ 4000 வந்து டைரக்டா வந்து 25,000 சம்பளம் போயிடுச்சு. ஸோ டைரக்ட்லி ஐ ஸ்கிப் டு 25,000 ரூபீஸ் சேலரி. நான் அந்த டெக்னாலஜில வந்து கொஞ்சம் அதிக அனுபவம் இருந்தனால வந்து எனக்கு ஈஸியான ஜாப் கிடைச்சிச்சு. ஸோ அப்படியே என்னோட இலக்குங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் அந்த மாதிரி கையில பணத்தை வச்சுட்டு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும். ஐ ஹேட் டு ரிசைன் ஜாப். ஸோ அந்த ஐ வாஸ் வெயிட்டிங் டில் 2011. 2011ல வந்துட்டு ஓகே நவ் வி நீட் டு ஸ்டார்ட் எ பிசினஸ். என்ன மாதிரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு யோசனை பண்ணும்போது ஒரு மொமெண்டம் பிசினஸா இருக்கணும். எப்பயுமே வந்து ஒரு கன்சூமர் டியூரபிள்ஸ் வந்து எப்பயுமே கன்சூமர் வந்து கன்சூம் பண்ணிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க வச்சுட்டு இருக்கும்போது சரி நம்ம வந்துட்டு ஒரு செருப்பு கடை ஆரம்பிக்கலாம். செருப்பு கடை வந்து மக்கள் எப்போ செருப்பு இல்லாமல் வெளியே போக முடியாது. அப்போ அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் எப்போ ஆஃபீஸ்ல வந்து சைக்கிளுக்கு போவேன். சைக்கிள் ஆஃபீஸ் போயிட்டு இருப்பேன். நான் ஹெல்த் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. ஸோ அப்போ என்னோட சைக்கிள் ஒரு சின்ன பிரச்சனையாச்சு. அதுல வந்து ஒரு கியர்ல ஒரு சின்ன பிரச்சனையாச்சு. நான் என்னோட வீட்டு பக்கத்துல போய் தொலை போகும்போது எங்கேயுமே சர்வீஸ் கிடைக்கல. ஸோ நம்ம எல்லாரும் ஆரம்பிக்கிற செருப்பு கடை ஆரம்பிக்கணும், ஒரு டிஃப்ரெண்டா சைக்கிள் கடை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சேன். அப்போ வந்துட்டு அதுல வந்து எனக்கு கொஞ்சம் ரிஸ்க் பாத்தீங்கன்னா வந்து ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்றோம், ஒரு சண்டே மார்னிங். நானும் என் ஒய்ஃபும் இந்த மாதிரி சரி சைக்கிள் கடை ஆரம்பிக்கலாம்னு பேசிட்டு இருக்கிறோம். அவங்க சரி நீங்க ஆரம்பிக்கணும் பண்ணுங்க பரவாயில்லன்னு சொல்றாங்க. இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க சரி ஒரு 10 o'clock இதை பத்தி பேசுறோம். 11 o'clock சரி போய் ஒரு கடையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறோம். போயிட்டு ஒரு சின்ன கடை ஒரு 25,000 வரைக்கும் கிடைச்சது. பிலீவ் மீ, அந்த சேம் டே ஐ டுக் தி அட்வான்ஸ் ஃபார் தி பிசினஸ். ஸோ ஒரு விஷயத்த நீங்க வந்து பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா யூ ஷுட் நாட் திங்க் ட்வைஸ். நீங்க வந்து ஓகே நம்ம வந்து இது வந்து எனக்கு ஒன்னு தொழில் புதுசு, அது என்ன தொழில் அனுபவம் இல்லை, எங்க போய் கான்டாக்ட் பண்ணோன்னு தெரியாது. ஆனா வந்து ஐ பெய்ட் அட்வான்ஸ். நவ் வி வில் ஸ்டார்ட் தி பிசினஸ். ஸோ எனக்கு தெரியும் வந்துட்டு என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, எதை பண்ணாலும் சிறப்பாக பண்ணுவேன்ட்டு.
சேம் டே ஐ பேட் அட்வான்ஸ். அதுல வந்து ஒரு இது ஆரம்பிச்சோம். மாசம் ஒரு 80,000 ரூபாய்க்கு ஆச்சு. அப்புறம் 2வது மாசம் 2 லட்சம் ரூபாய்க்கு ஆச்சு. முடிஞ்சு வாடகைக்கு ஆயிட்டு இருந்தது. ஏன்னா அப்போ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஜாப் ரிசைன் பண்ணல. என் வைஃப் பேர்ல ஆரம்பிச்சு என் வைஃப் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது 1 இயர் ஆகும்போது ஓகே பிசினஸ் கொஞ்சம் பிக்கப் ஆச்சு. ஐ ரிசைன் தி ஜாப். ஐ டுக் அப்போ என்னோட சம்பளம் வந்து மோர் தென் 1 lakh. பட் ஸ்டில் வந்து என்னோட உறவுகள் எல்லாம் கூட வேண்டாம் நான் எப்போ ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொன்னாங்க. பட் நான் வந்து ஐ டுக் கம்ப்ளீட் ரிஸ்க். ரிஸ்க் எடுத்துட்டு உங்களுக்கு வந்து நான் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு நான் பிசினஸ் ஆரம்பிச்சிட்டேன். நான் 2வது ஜாப் ரிசைன் பண்ணிட்டு 2வது பிசினஸ் கடை ஆரம்பிச்சேன். அதுல வந்து பரவாயில்லங்கிற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அப்போ எனக்கு வந்து என்ன ரிஸ்க் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னாக்க வந்துட்டு என்னோட காம்படிஷன் வந்துட்டு நிறைய டீலர்ஷிப் அவாய்ட் பண்ணேன். இங்க வந்து ஒரு மாதிரி வந்து இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு வந்து எனக்கு நிறைய ரிஸ்க் இருந்துச்சு. என்னன்னா ஒன்னும் லேபர் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. 2வது வந்து என்னோட காம்படிட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு சரி இவருக்கு வந்து புதுசா கம்பெனி வந்து டீலர்ஷிப் கொடுக்குறாங்கிற மாதிரி ரொம்ப நெருக்கடி கொடுத்தாங்க. இதெல்லாம் நான் தாண்டி வந்துட்டேன். நான் வந்து இதுல வந்து ரொம்ப நான் பொறுமையா இருந்தேன். நான் பொறுமையா வந்து ஒவ்வொரு கம்பெனிக்காரன் திரும்ப ரிப்பீட் அப்ரோச் பண்ணி ஐ காட் அ டீலர்ஷிப். ஸோ ஒன் ஃபைன் டே ஐ காட் டீலர்ஷிப் ஆஃப் ஹீரோ சைக்கிள்ஸ் அண்ட் டிஐ சைக்கிள்ஸ். ஸோ அப்படியே பண்ணிட்டு ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ 2 கடை ஆரம்பிச்சாச்சு. ஜாப் ரிசைன் பண்ணிட்டேன். ஸோ ஐம் டோட்டலி ஃப்ரீ. நான் ஐ வாண்ட் டு எக்ஸ்பேண்ட் தி பிசினஸ்ங்கிற போது எனக்கு வந்து கடையை ஜாஸ்தி பண்ணணும்னு ஆசை. அட் த சேம் டைம் ஐ கான் மேனேஜ். ஒரு 10 ஷோரூம் ஆரம்பிச்சு நானே தனியா பார்த்துக்கிறது ரொம்ப சிரமம். என்னோட இந்த சைக்கிள் ட்ரேட்ல பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டடான ஒரு இது. நிறைய எஸ்கேயூ இருக்கும். எஸ்கேயூங்கிறது வந்து இந்த ப்ராடக்ட் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இதுல வந்துட்டு இட்ஸ் டஃப் டு மெயின்டைன். ஸோ இதை நம்ம வந்து ட்ரேடு வந்து ரிட்டைலையும் பண்ணிட்டு நம்ம அந்த ஓவரால் பிராண்டை டெவலப் பண்றது ரொம்ப சிரமம். ஸோ ஐ ஸ்டார்டட் கிவிங் ஃப்ரான்ச்சைஸ். இதுல முக்கியமான விஷயம் என்ன, இப்போ இந்த டைட்டிலேயே நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு சொல்லியிருப்பேன் என்டர்பிரனிங் வித் ஃபேமிலி. ஏன்னா ஃபேமிலிங்கிறது ரொம்ப முக்கியம் இதுல வந்துட்டு. ஸோ என்னோட வைஃப் வந்துட்டு ஷீஸ் நாட் வந்துட்டு பெரிய ஃபைனான்ஸோ இல்லை வந்து அக்கௌண்ட்ஸ் பேக்ரவுண்டோ இல்லை பிசினஸ் பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லை என் வைஃபுக்கு. அவங்க வந்து ஒரு ஃபேஷன் டிசைனிங் பிஎஸ்சி பண்ணியிருந்தாங்க. பட் நாங்க வந்துட்டு இன்வால்மெண்ட் இது வந்து அவங்க வந்துட்டு ரொம்ப அவங்க டேலியில வந்து இப்போ மாஸ்டர் இன் டேலி பார்த்தீங்கன்னாக்க வந்து ஒரு ஃபேஷன் டிசைனிங் வந்துட்டு இந்த தொழில் ஒர்க் பண்ணதுனால வந்து அவங்க வந்து ஃபுல்லா ஃபைனான்ஸ் பார்த்துக்கிறாங்க. வேற விஷயம் அவங்க வந்து பார்த்துக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு மாஸ்டர் இன் டேலி. நான் வந்துட்டு வெளியே பிசினஸ் எக்ஸ்பேன்ஷன் பார்த்துக்கிட்டாங்க. மார்க்கெட்டிங் அண்ட் எக்ஸ்பேன்ஷன். ஸோ நாங்கள் வந்து ஒரு பிசினஸ் வந்து ரெண்டா பிரிச்சிட்டோம். ஒன்று வந்துட்டு ஒய்ஃப் வந்துட்டு ஃபைனான்ஸ் அண்ட் வேர் ஹவுசிங், அண்ட் நான் வந்து மார்க்கெட்டிங் அண்ட் பிசினஸ் எக்ஸ்பேன்ஷன். ஸோ அப்போ ஃப்ரான்ச்சைஸ்னு போகும்போது யார்கிட்ட போகலாங்கிற போது ஐ டுக் 100% ரிஸ்க். ஐ brought மை நெப்யூஸ் அண்ட் அண்ணனோட மருமகன் அவரெல்லாம் வந்துட்டு ஒரு கடை ஆரம்பிங்க, ஒரு சின்னதாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. நானும் வந்து அவங்களோட நான் ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ணேன் அந்த கடைக்கு. ஸோ அங்கே ஐடியா என்ன வந்து ஐ வில் இன்வெஸ்ட் மோர், பட் ஃபைனலி ஐ வில் மேக் யூ ஃபார் சக்சஸ். ஏன்னா வந்து இந்த பிசினஸ்க்கு வந்து அவங்களோட சக்சஸ் என்னோட சக்சஸ் அதில் இன்வால்வ் ஆகி இருக்கு. ஸோ தே மாரி எஸ் அஃப்கோர்ஸ் என்னோட எக்ஸ்போஸ் எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்தேன் நான். இப்போ அவங்க வந்துட்டு they have 3 stores now. ஸோ அது மாதிரி வந்து என்னோட பிரதர்ஸ் ஒவ்வொருத்தரும் இன்வால்வ் பண்ணிட்டு முடிஞ்ச வரைக்கும் என்ன பொறுத்தவரை என்ன என்னோட டெவலப்மெண்ட்ங்கிறது வந்து என்னோட டெவலப்மெண்ட் இல்லை, என்னோட உறவுகள் எல்லாமே டெவலப்மெண்ட் முன்னேறணும்னு என்னோட எண்ணம் இருந்துச்சு. ஸோ இப்போ எனக்கு தெரியும் இது ஹைலி பொட்டன்ஷியல் பிஸ்னஸ், என்னால் வந்து பணம் பண்ண முடியும். அப்போ நம்ம உறவுகளில் வந்து ஒவ்வொருத்தராக கொண்டு வந்து இன்னைக்கு வந்து ஒரு 30 ஷோரூம் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் வந்து எங்களோட இலக்கு வந்து பெரிய இலக்கு இருக்கு, ஒரு 100 ஷோரூம் பண்ணணும் பை இன்னும் 2 இயர்ஸ்ல. இப்போ 30ல இருந்து இன்னும் 2 இயர்ஸ் வந்து 100 ஷோரூம் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் இது இருந்ததுங்க. அப்புறம் இதுல வந்து பிராண்டை வந்து ரீச் பண்ணும். ஸோ வி புட் லாட் ஆஃப் எஃபோர்ட். அதுல வந்துட்டு இந்த நம்ம நார்மலா சைக்கிள் ட்ரேடர் பார்த்தீங்கன்னாக்க வந்துட்டு ஒரு மாதிரி ட்ரெடிஷனலா வருவாங்க. ஒரு 1970s அவங்க தாத்தா ஆரம்பிச்சிருப்பாங்க, அப்புறம் அவங்க அப்பாவுக்கு பார்த்துருப்பாங்க, பையன் பார்த்துட்டு இருப்பாங்க. பட் வந்து பெருசா வந்து டெக்னாலஜிக்கெல்லாம் வந்து இன்வால்வ் பண்ணாம இருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து ஃப்ரான்ச்சைஸிங்கிற போது அந்த பிராண்ட் பில்ட் பண்றது வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இன்டர்நெட்ல வந்து வி மேட் டெடிகேட்டட் டீம் ஃபார் த ப்ரொமோஷன். அந்த பிராண்ட் பில்டிங்ல வந்து நாங்கள் ரொம்ப ஹெல்ப் பண்ணோம். ஸோ நீ சைக்கிள் போர்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சவுத் இந்தியாவில் வந்து பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிராண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ராஜஸ்தான் சொன்ன மாதிரி வந்துட்டு கர்நாடகாவில் நாங்கள் வி ஆர் ஸ்ட்ராங். உடுப்பி, மைசூர் எல்லா பக்கமே ஷோரூம் இருக்கு, ஹாசன்ல இருந்து எல்லா பக்கமும் இருக்கு. Now we are going to AP Telangana. Then of course we are opening showroom in Karur also now. Upcoming Erode already showroom irukku. So we are going to come up with entire South India. In fact, in North India we are going to penetrate now. இந்த மாதிரி வந்துட்டு பண்ணிருக்கோம். அப்புறம் ஸோ நம்ம வந்துட்டு
இதுல 2-3 விஷயம் வந்துட்டு பார்த்தா, ஒவ்வொருத்தரோட பிரான்சைஸ் நான் கொண்டு வரேன் இல்லைங்களா? ஏன்னா உறவுகள். அவங்க கூட எல்லாருமே வொர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்ங்க. இப்போ வந்து அவங்க வந்து பிஇ பண்ணியிருப்பாங்க, அல்லது எம்சிஏ பண்ணியிருப்பாங்க. ஒருத்தர் வந்து பிஹெச்டி இன் மேத்ஸ்ங்க. அவங்க பிசினஸ் பார்க்கறது இல்ல. அவங்க வைஃப் தான் பார்த்துக்கிறாங்க. அவங்க வீட்ல என்னோட பிரான்சைஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் த பீப்பிள் their wife taking care of the business. So we did a new model. So you, the primary earner, let them go for the own job. The secondary earner, அவங்க ஒய்ஃப் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்துட்டு பிசினஸ் இன்வால்வ் பண்ணிட்டு, ஸோ நவ் தே ஆர் குட் இன் த பிசினஸ். ஸோ பிகாஸ் எங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பக்கா பிசினஸ் மாடல் இருக்கு. ஸோ ஹவு வி ஆர் ஒர்க்கிங் இந்த ஸ்டார்டிங் வந்து பிசினஸ் ஆரம்பிக்கிறதுல இருந்து ரன்னிங்ல இருந்து ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வி ஹேவ் பிசினஸ் மாடல். அதுல வந்து மெயினா வந்து அவங்க வந்து ஃபைனான்ஸ் பார்த்துக்கணும். இது வந்து லேடிஸ்க்கு வந்து அதை சொல்லித்தர ரொம்ப ஈஸிங்க. நீங்க வந்து இந்த ஃபைனான்ஸ்ல வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு பண்றது அது. ஸோ அவங்க ஈஸியா பண்ணுவாங்க. நம்ம வந்து மந்த்லி பிஎன்எல் பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ அது வந்துட்டு லேடிஸ்க்கு வந்து இட் வில் பி டோட்டலி இன் கண்ட்ரோல். நம்ம மென் விட லேடிஸ் நல்லா பார்க்குறாங்க. ஸோ வந்து நம்ம ஃபேமிலி இன்வால்வ் எந்த ஒரு தொழிலையுமே வந்துட்டுங்க ஃபைனான்ஸுங்கிறது ஒரு கீ செக்மெண்ட்டுங்க. ஆடிட் ஃபைனான்ஸுங்கிறது. அங்க வந்து நம்ம ஒய்ஃப் எல்லாம் கொண்டு வந்துட்டோம்னாக்க அவங்க வந்துட்டு இப்போ ஒரு எம்ப்ளாயினா வந்து தே நாட் லீஸ்ட் பாதர் அபவுட் யுவர் growth. அவங்களுக்கு சம்பளம் வந்துன்னா ஓகேங்கிற மாதிரி இருப்பாங்க. இப்போ இவங்க வந்துட்டு எவ்ரி பென்னி தேல் கவுண்ட். இந்த பணம் எங்க போகுது, இந்த பணம் எங்க போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப செக் பண்ணுவாங்க. இப்போ இதுல வந்து ஒவ்வொருத்தரோட பிசினஸ் வந்து சக்சஸ் ஆகிட்டே வரும். ஒவ்வொருத்தரும் 2 பிசினஸ் ஸ்டோர் ஆரம்பிக்கிறாங்க, 3 ஸ்டோர் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பிசிக்கலி தே ஹேவ் டு கோ அரவுண்ட் டிராவல் அரவுண்ட் ஆல் த ஸ்டோர்ஸ். பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னாக்கா வந்துட்டு ஈஸி டு மேனேஜ். ஒய்ஃப் பார்த்தோம்னா மென் ஜென்ஸ் வந்துட்டு சாட்டர்டே சண்டே ஸ்டோர் போவாங்க, அப்புறம் டைம் கிடைக்கும்போது ஸ்டோர் போவாங்க, பாத்துக்கிறாங்க. ஆல் கோயிங் பிரிட்டி வெல். இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டோர் வந்து 2011ல ஜேபி நகர்ல பெங்களூர்ல ஆரம்பிச்சோம். என் ஒய்ஃப் பேர்ல ஒரு 2 எம்ப்ளாயோட ஆரம்பிச்சோம். இன்னைக்கு வந்து ஒரு 140 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்றாங்க. ஒரு 30 ஸ்டோர் இருக்கு. மேபி நெக்ஸ்ட் மந்த் கேட்டீங்கன்னா 33 பண்ணானு. ஏன்னா இப்போ ஒரு 3 ஸ்டோர் வந்து ஒர்க் கோயிங் ஆன். ஃபர்ஸ்ட் இயர் டர்ன் ஓவர் வந்து ஜஸ்ட் 80 lakhs தான். இன்னைக்கு வந்து ஒரு 30 crores போயிட்டு இருக்கு. ஐ எம் டார்கெட்டிங் 160 crore பை 2 years. இதுல வந்து 160 crore டர்ன் ஓவர் நாங்க லுக்கிங் ஃபார்வர்ட். திஸ் இஸ் இந்த ஒரு பிரசன்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்எஸ்எம்இ நீங்க வந்து அந்த மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரினர்ஸ்க்கும் இல்ல யார் புதுசா தொழில் ஆரம்பிக்கிறீங்க அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி நான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து இப்போ பெரிய பிசினஸ் பில்லியனர்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பா இல்லைங்க. நம்ம வந்து நானே வந்து எம்எஸ்எம்இல இருக்கிறேன். ஸோ ஐம் ஜஸ்ட் ஃபோக்கஸிங் டுவர்ட்ஸ் எம்எஸ்எம்இ. இன்னைக்கு பைசைக்கிள் ட்ரேட்ல we are most trusted destination in terms of online we are doing business and retail also. So என்னோட பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்க என்ன கீ சக்சஸ் பாயிண்ட் அது பாத்தீங்கன்னாக்க திங்க் டிஃப்ரெண்ட். நீங்க வந்துட்டு ஒரு ஐடியா இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது வந்து நீங்க வந்து என்னோட ஷோரூம் போனீங்கன்னாக்க அதுல வந்து ஒரு போர்டு இருக்கும். போர்டுல வந்து என்னோட சைக்கிள் வீல் மட்டும் அந்த சைக்கிள் ஒரு லோகோ உங்களுக்கு வந்து இதுல காமிச்சிருப்பேன். அந்த லோகோல வந்து வீல் மட்டும் எப்போ சுத்திட்டே இருக்கும். கஸ்டமர் வந்து அது மாதிரி டைனாமிக் போர்டுங்க, இட்ஸ் நாட் ஸ்டாட்டிக் போர்டு. நீங்க வந்து ஒரு லைட் எப்போ போர்டுனா ஸ்டாட்டிக்கா இருக்கும் எல்லா பக்கமும். எங்களை வந்து போர்டு வந்து ரொம்ப டைனாமிக்கா இருக்கும், வீல் சுத்திட்டே இருக்கும். ஸோ பாக்குறதுக்கே வந்து பீப்புள் நோட்டீஸ் இட். ஓகே சம்திங் சுத்திட்டு இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ அப்போ சைக்கிள் போர்டு தெரியும். அதுல அவங்க வந்து அந்த லோகோ வந்து ரிஜிஸ்டர் ஆயிரும். ஸோ சைக்கிள் போர்டுங்க வந்து அந்த கடையை வந்து சவுத் இந்தியால மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ் எங்க போனீங்கனாலும் எங்க கடையை வந்து பார்க்காம போறது எனக்கு வாய்ப்பு இல்லை. அது மனசுல ரெஜிஸ்டர் ஆயிடும் ஒண்ணுங்க. அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க இதுல வந்துட்டு நீங்க ஒரு விஷயம் யோசிக்கிறீங்கன்னாக்க அந்த ஐடியாவை நோ நீட் டு ஸ்டிக் ஆல்வேஸ். இப்போ வந்துட்டு ஏன்னா வந்து இப்போ நான் தொழில வளர என்ன ஆகுனா பீப்புள் காப்பி மை ஐடியாஸ். நான் வந்துட்டு இப்போ எப்படி போர்டு வைக்கிறோம் அதே மாதிரி அர்த்தம் போர்டு வைப்பான். அதே மாதிரி வந்து சைக்கிளோட நேம் அந்த பேரை ரிலவெண்டா வச்சு கூட வந்துட்டு பேரு கம்பெனி ஆரம்பிப்பாங்க. See, people can steal your ideas, not they can't steal your creativity. அப்போ வந்து ஓகே நீங்க நம்மளோட ஐடியா ஒன்று திருடிட்டாங்க அவங்க பெரிய ஆள் ஆயிடுவாங்க, நம்ம வளர்ச்சி குறைஞ்சிடும், கண்டிப்பா இல்லைங்க. உங்களோட கிரியேட்டிவிட்டி ஜாஸ்தி பண்ணுங்க. ஸோ ஆல்வேஸ் யூ ஷுட் பி மோர் கிரியேட்டிவ். பிசினஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்க வந்து இன்னைக்கு நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்கன்னாக்க இன்னும் 1 வருஷம் ஆனா அந்த ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகுது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நீங்க ஏதாவது ஒரு ஐடியா ஒர்க் பண்றீங்க, எஸ் இட்ஸ் வெரி மச் சக்சஸ். நீங்க வந்து அடுத்த வருஷம் இதே ஐடியா யூஸ் பண்ணா கண்டிப்பா இல்லைங்க. அடுத்த வருஷம் வந்துட்டு வேற ஐடியா வரும். ஸோ நீங்க வந்து ஒரு கிரியேட்டரா இருங்க. நீங்க வந்து ஈவன் வந்துட்டு டோன்ட் ட்ரை டு காப்பி அதர்ஸ் ஐடியாஸ் ஆல்சோ. நீங்க நம்ம ஐடியா வந்து ஓன் ஐடியாவா இருக்கணும், ரொம்ப கிரியேட்டிவான ஐடியாவா இருக்கணும்.
அந்த கிரியேட்டிவ் ஐடியா பண்ண வந்து நீங்க வந்து எவ்ரி 3 months ஆர் 6 months ஸ்டடி பண்ணிட்டு உங்க ஐடியா ஜஸ்ட் கீப் சேஞ்ச் யுவர் விசன் ஆர் யூனோ ஐடியாஸ் ஆர் இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாமே ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணிட்டே போயிட்டே இருங்க. அப்பதான் வந்து நம்ம டெவலப்மெண்ட்ங்கிறது இருக்கும். நான் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தா ஜஸ்ட் டேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் யூஸ் பண்ணேன். அதெல்லாம் இன்னைக்கு நோவேர் அவைலபிள். எனக்கு எங்கேயுமே அது பெருசா மார்க்கெட் இல்லை. பட் வி ஆர் யூசிங் கூகுள் ஆட்வர்ட்ஸ். நாளைக்கு இது இருக்காது. ஸோ வில் யூஸ் டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி டு ரீச் பீப்புள். இப்படி இருக்குங்க. அப்புறம் நெவர் பேனிக் இன் யுவர் பிஸ்னஸ். ஸோ நெவர் பேனிக்னா அது ஏன் சொல்றேன்னாக்க எனக்கே நிறைய விஷயம் நடந்துருக்குங்க. இப்போ நான் வந்து என் வேர் ஹவுஸ் வந்து ஒரு 2 crores ஸ்டாக் இருக்கு. இந்த சமயத்துல வந்து உங்களுக்கு எம்ஆர்பி உங்களுக்கு தெரியும், மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் வராங்க. இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து பெருசா அதுல வந்து அனுபவம் இல்லை. கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்துட்டு சொல்றாங்க, நோ யுவர் எம்ஆர்பி லிஸ்டட், அதுல லிஸ்ட் பண்ணிருக்க ப்ராடக்ட்ஸ் எதுவுமே வந்து நாட் ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட். சரி, அது வந்து ஸ்டாண்டர்ட் இல்லைங்கிறது யூ கேன் ஜஸ்டிஃபை. ஏன்னா வந்து அவன் ஹீரோ கம்பெனிக்கார வந்து ஸ்டாண்டர்ட் எல்லாம் போட மாட்டான். பட் தே வில் சே கிளைம், அவங்க கிளைம் பண்றாங்க, பண்ணிட்டு சொல்றாங்க இட்ஸ் நாட் ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட், ஸோ யூ வாண்ட் டு சீஸ் ஆல் யுவர் ஸ்டாக். we need to we'll get your truck and we do that something they're telling. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நினைச்சு பாருங்க, ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் 2 yearsல அது நடக்குது. அப்பதான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கடன் வாங்கி வச்சு நிறைய பணத்தை போட்டு உள்ள பண்ணிக்கிறேன். அப்போ வந்து செய்யுங்களா இது. அப்போ எனக்கு ஜஸ்ட் வாட் டு டூ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, சரி ஓட சார் நான் ஒன்னும் உங்களுக்கு தெரியும், ஐ பேயிங் ஜிஎஸ் டாக்ஸ் ப்ராப்பர்லி, பக்கா ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, நான் எதுவும் தப்பு பண்ணல, நீங்க ஏதோ சொல்றீங்க, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், பட் வாட் டு டூ என்ன சொல்யூஷன் தெரியுங்களா? ஜஸ்ட் 5,000 rupeesங்க. அந்த 5,000 rupeesக்கு ஆல் ஹேப்பன்ஸ். பட் இதே வந்து நம்ம வந்து அந்த பேனிக் ஆகி ஜஸ்ட் சம்திங் யூ ஆர் டூயிங், நத்திங் வில் ஹேப்பன். see நம்ம வந்து பிசினஸ் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பண்றோம், இதுல வந்து எதுவுமே ஆகாது. நெவர் பேனிக் எனி சிச்சுவேஷன். இன்னைக்கு வந்து பேண்டமிக் சிச்சுவேஷன் இருக்குங்க. பேண்டமிக்ல வந்துட்டு we may have need to shut down the shop வந்து ஒரு 10 நாள் க்ளோஸ் பண்ண வேண்டியிருக்கும், மேபி 20 days க்ளோஸ் பண்ண வேண்டியிருக்கும். டோன்ட் பேனிக், இட்ஸ் ஃபார் எவ்ரிபடி. இதுல வந்துட்டு நம்ம we can come back. இதெல்லாம் வந்துட்டு இதுல கம்பேக் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். இன்னைக்கு வந்து நீங்க 20 days க்ளோஸ் பண்ணா கூட நீங்க வந்து ஜஸ்ட் பை அவுட் டைம் ஃப்ரம் த லேண்ட்லார்டோட டைம் வாங்கிக்கலாம், நம்ம மற்ற வெண்டரோட டைம் வாங்கிக்கலாம். எல்லாருக்குமே அந்த சிச்சுவேஷன் தெரியும். ஸோ வந்து we can come back very quickly. நம்ம வந்து ஆல்வேஸ் இல்ல வந்து ஆன்லைன் போர்ட்டல் எப்படி யூஸ் சேல் பண்றதுன்னு பாருங்க. இல்ல வந்து இருந்தாலும் வந்துட்டு யூ டோன்ட் ஸ்டாப் த ப்ரொமோஷன். இங்க ஷாப்ல வந்து நீங்க ஏதோ ஒரு பிசினஸ் ட்ரேட் பண்றீங்க, அதை வந்துட்டு கீப் ஆக்டிவேட்டட், நெவர் கோ டவுன். அப்போ ரெண்டாவது விஷயம் வந்துட்டு, ஓகே இது ஒண்ணுங்க. ரெண்டாவது விஷயம், we have enough patience. பேஷன்ஸ்னா என்ன சொல்றேன்னா வந்துட்டு, இப்போ எனக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து ஈவன் டுடே ஐம் ஜஸ்ட் அக்வயரிங் த ப்ராடக்ட் பிராண்ட்ஸ். என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து ஐ வாண்ட் டு ஆட் எனக்கு வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து முக்கியமான பிராண்ட் எந்த பிராண்ட் பார்த்தா என் போர்ட்ஃபோலியோன்னு நினைப்பேன். ஸோ வந்து அப்போ கேட்கும்போது வந்து அவங்க நிறைய பேர் தரமாட்டாங்க. ஈவன் டுடே ஐம் ஜஸ்ட் ஃபைட்டிங் ஃபார் எ பிராண்ட், ஒன் பிராண்ட், அது இப்போ சொல்ல முடியாதுனால. பட் அவங்கள வந்து ஒரு குரூப் லிஸ்ட் கூட, அவங்க வந்து கம்பெனியில் எத்தனை பேர் வேலை செய்யறாங்களோ, ஒரு ஹை ப்ரொஃபைல் பீப்புள் எல்லாரோட பேரு என் ஃபோன் ரெஜிஸ்டர் பண்ணி குரூப் கிரியேட் பண்ணி அந்த ட்ரேடை டார்கெட் பண்ணி அந்த பிராண்ட் டார்கெட் பண்ணி வந்து நான் ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருப்பேன். அதுக்கு ஈக்குவலாக அவங்க பிராண்டுக்கு ஈக்குவலான ப்ராடக்ட் நான் அதை பண்றேன், அதை பண்றேன்னு ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு அதை போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். எவ்ரி 15 days they will get 1 or 2 messages. We should not harass him also, but we should keep sending the updates. So we are active. Still I'm behind you. I want to have the brand. Not being ஒரு சில பிராண்ட் 2 years I waited for that. 2 years fighted for that. 2 வருஷம் ஃபைட் பண்ணி அந்த பிராண்ட் வாங்கினேன். ஃபயர்ஃபாக்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து 2 years ஃபைட் பண்ணி தான் அந்த பிராண்ட் வாங்கினேன். ஸோ இதுல வந்துட்டு ஓகே ஒரு வாரம் ட்ரை பண்ணோம், 2 வாரம் ட்ரை பண்ணோம், ஓகே அவன் தரமாட்டான், சரி விட்டுரு. நோ, நெவர் திங்க் தட். நம்ம பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நிறைய கொஸ்டின், உங்க என்னென்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ, உங்க ஷோரூம்க்கு இப்படிதான் நல்லா இருக்கும்னு யூ ஷுட் டூ தட். அதை வந்து கிடைக்கிற வரைக்கும் 1 வருஷம் 2 வருஷம் சரி திரும்ப ட்ரை பண்ணி அதை ஜெயிக்கிற வரைக்கும் நீங்க விடாதீங்க. அதான் வந்து எப்பவுமே வந்துட்டு நம்ம சக்சஸ்க்கு வந்து ஒரு காரணமா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு எஸ்எம்இங்கிற போது நமக்கு பெருசா பண பேக்ரவுண்ட் இருக்காது, நம்ம வந்து ஒரு சின்ன லெவல்ல இருப்போம். பட் நம்ம வந்து க்ரோ பண்ணும்போது வந்து நமக்கு கண்டினியூஸ் எஃபோர்ட் இருக்கணும். இதுல மூணாவது வந்து பாத்தீங்கன்னாக்க ஆல்வேஸ் 2 steps ahead ஆஃப் யுவர் காம்படிட்டர். அது என்ன 2 ஸ்டெப்னாக்க,
சி என்னோட இலக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா, நான் கடையை ஆரம்பிக்கும் போது, ஒரு கடை ஆரம்பிக்கும் போது என்னோட காம்படிட்டர் வந்து 5 கடை இருந்ததுங்க. ஓகே, நம்ம இலக்கு வந்து அவரை தாண்டி போறதுதான். எஸ் பண்ணேன். ஒரு 3-4 இயர்ஸ்ல வந்து அது அவர் டார்கெட் பண்ணேன். அடுத்து என்னோட இலக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா, இன்னொருத்தர் வச்சிருந்தா அவர் 18 ஸ்டோர் வச்சிருந்தாரு சவுத் இந்தியால ஒருத்தர். ஓகே, நம்ம இலக்கு 18 ஸ்டோர். பீப்புள் லாஃப். எனக்கு என்னோட கூட இந்த கூட வசதிவர் சிரிச்சாரு. ஏன் சார் நீங்க இப்பதான் கடை ஆரம்பிச்சீங்க, ஓகே ஒரு ஜுரம் ஆயிடுச்சு, அதுக்குள்ள அவரெல்லாம் பெரிய லெவலுங்க. அவர் தேர் ஃபார் குவைட் சம், ரொம்ப நாளா இருக்காரு. அவருக்கு வந்து நிறைய பணம் பேக்ரவுண்ட் இருக்கு. பட் உங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நீங்க எப்படி அவரோட காம்பேர் பண்ண முடியும்? இன்னைக்கு வந்து எஸ் ஐ ஓவர் டுக் ஹிம். அவரை தாண்டி நான் போயிட்டு இருக்கிறேன். ஸோ இதுல என்னன்னா வந்துட்டு அடுத்து வந்து என்னோட இலக்கு வந்து இன்னொருத்தர் வச்சிருக்கிறேன். அது நான் அது வந்து இன்னொரு மேனுஃபேக்சருங்க. அவர் வந்து இந்தியாலேயே லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சர் அவங்க. அவங்களோட இலக்கு இப்போ என்னோட இருக்கு. ஸோ அவங்க வந்து அதாவது வந்து நம்ம இலக்கு வந்து பெரிய லெவலில் போயிட்டு இருக்கோம். ஓகே, இது இந்த இலக்கு தாண்டிட்டோம்னா அடுத்த இலக்கு அப்படியே நம்ம வந்து அந்த 2 ஸ்டெப் ஹெட் அப் பண்ணிட்டே இருக்கணும் நம்ம. அதுக்காக வந்து ஒவ்வொரு நாளும் ஒர்க் பார்த்துட்டுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் வந்து ஒரு கீ சக்சஸ் பாயிண்ட். நம்ம ரிட்டைல்லையோ இல்லை வந்து ஒரு சின்ன பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க, ப்ரொடக்ஷன் இருக்கு, எதுல இருந்தாலும் சரி, ஆல்வேஸ் நம்ம இலக்குங்கிறது கொஞ்சம் பெரிய விஷயமா இருக்கணும். இதுல வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம முதலீடோ இல்லை வந்துட்டு இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியோ இல்லை வால்யூம். ஸோ பட் அதுக்கெல்லாம் வந்து தனித்தனியா டீம் வச்சுட்டு தட் ஐ வில் ஜஸ்ட் கம் பேக் டு யூ லேட்டர். அது நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும் அதில். தென் இன்னொரு முக்கியமான விஷயங்க, டோன்ட் பிளைண்ட்லி ட்ரஸ்ட் யுவர் எம்ப்ளாயீஸ். உங்களோட வேலை செய்யறவங்களை வந்துட்டு நம்புங்க, ஆனா ஒரு அளவுக்கு மேல நம்பாதீங்க. மோர் தென் தட், கீப் ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம். உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ஒரு சாஃப்ட்வேர் இன்னைக்கு வந்து நீங்க டேலியே வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு. நம்ம வந்து டேலியை வந்து எத்தனை யூஸ் பண்ணிங்க தெரியல, அந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர் இருக்கு. அந்த சாஃப்ட்வேர்ல வந்துட்டு நீங்க வந்து ஒரு ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம்ல வந்துட்டு ஒரு நம்மளை வந்து ஏமாற்ற முடியாத ஒரு சிஸ்டம். நீங்க எம்ப்ளாயி நினைச்சா கூட நம்ம வந்து ஏமாற்ற முடியாது. வந்து இன்வென்ட்ரி அதெல்லாம் ரொம்ப முக்கியம். இன்வென்ட்ரியோ இல்லை வந்து கிரெடிட்டோ இல்லை பணம் உள்ள வர்றது, டெபாசிட் ஆகிறது, மந்த்லி ப்ராஃபிட் லாஸ். ஸோ இதை பொறுத்தவரை நீங்க பண்ணி எவ்ரி மந்த் யூ ஷுட் லுக் இன்டு தட். நீங்க என்னதான் எம்ப்ளாயி என்னதான் நம்பிக்கையானவராக இருந்தாலும் அவர் ஏதாவது ஒரு இதுல வீக்கா இருப்பார். ஒண்ணு வந்து டர்ன் ஓவர் காமிக்கிறதுல வந்து நாளைக்கு குறைஞ்சிட வாய்ப்பு இருக்கு. எனக்கே வந்துட்டு ஒவ்வொரு மந்த் வந்து எவல்யூஷன் பண்ணிட்டே இருப்பேன் நான். ஒரு ஸ்டோர் மேனேஜர்ஸ் கூப்பிட்டு நீங்க வந்துட்டு போன மாசம் எவ்வளவு சேல் ஆயிருக்கு, இந்த மாசம் எவ்வளவு சேல் ஆயிருக்கு, ஏன் கம்மியாச்சு, ஏன் கம்மியாச்சு? ஸோ உங்களுக்கு வந்து இன்சென்டிவ் கம்மியா இருக்கா, இல்ல இன்சென்டிவ் தரேன் நான், சம்பளம் தரேன், அப்போ ஏன் கம்மியாச்சு? அவங்க வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ணி ஆகணும் அவங்க. ஸோ இல்லாட்டினா வந்து அதுக்கு என்ன பண்ணணும்? இது வந்து ஒண்ணுங்க. ரெண்டாவது பணம் அவங்க ஏமாத்த வாய்ப்பு இருக்கு, இல்ல ஸ்டாக்ல வந்து ஏமாத்த வாய்ப்பு இருக்கு, ஏதாவது ஒரு இருக்கு. அப்ப நம்ம வந்து சிஸ்டம் வந்து ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டமா ஒன்று வச்சுக்கணும். ஸோ இதுல வந்துட்டு நம்ம வந்து முக்கியமா பார்க்கணும், டர்ன் ஓவர்ல எப்பவும் கண்ணை வச்சுட்டு இருக்கணும். டர்ன் ஓவர்ங்கிறது மந்த்ஸ் டு மந்த்ஸ், இயர் டு இயர் ஜாஸ்தி ஆகிட்டு தான் போயிட்டு குறையக்கூடாது. அவுட் ஸ்டாண்டிங் முடிஞ்ச வரைக்கும் இட் ஷுட் பி வித்தின் யுவர் கண்ட்ரோல். குறைஞ்சிட்டு இருக்கும், அதிகமாக கூடாது. P&L நீங்க மாசம் மாசம் பார்த்துட்டு இருக்கணும். இந்த 3 விஷயம் வந்து நீங்க எப்பவுமே வந்து இந்த ரிட்டைல், நான் சின்ஸ் ஐ மீன் ரிட்டைல், நான் வந்து ரிட்டைலுக்கு உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியங்க. நம்ம வந்துட்டு என்ன ரிட்டைலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு அப்புறம் இருந்துட்டு நம்ம P&L பார்க்கலையோ, இல்லை வந்து அவுட் ஸ்டாண்டிங் வந்து ஜாஸ்தியாக போச்சோ, இல்லை வந்துட்டு டர்ன் ஓவர் குறைஞ்சதோ, ஸோ நம்ம வந்து பிரச்சனையாகும். இதுல வந்து நீங்க 2 கோடு முதல்ல வந்து இப்போ நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 ஷாப் இருக்கு. ஸோ அது ஒரு லைன் வச்சுக்கோங்க. இது வந்து இப்போ நான் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாராவது ஓவர்டேக் பண்ணணும்னாக்க அப்போ என்னோட பெரிய லைன் ஒருத்தர் போடணும். அப்போ வந்து கம்பது 60 ஸ்டோர் இல்லை 40 ஸ்டோர் அந்த மாதிரி வரணும். ஸோ அப்போ வந்து நான் வந்து 30 ஸ்டோர் எனக்கு போதும், இனிமேல் நம்மள யாரும் என்ன பண்ணியா சொல்லிட்டா இருந்தேனாக்க இன்னொருத்தர் வந்து பெரிய லைன் போட்டுருவார். அப்போ வந்து என்னோட குரோத்துங்கிறது குறைஞ்சிடும். நீங்க வந்து இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப காம்படிட்டிவ் எட்ஜில் தான் நம்ம இருக்கணும். ஸோ இதில் வந்துட்டு நீங்க வந்து உங்களோட லைனை வந்து இங்க ஸ்டாக்னண்டா இருக்கக்கூடாது. நீங்க வந்து வளர்த்துக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு வந்து 30 ஸ்டோர் இருந்தால் நாளைக்கு 40 ஸ்டோர். நீங்க அடுத்தவங்க வந்து உங்களை ரிச் பண்ணுங்கிறத நினைக்கும் போது வந்து நீங்க வந்து அடுத்த லெவல்ல போயிருக்கணும். ஸோ இதை வந்து நீங்க பார்த்துட்டே இருக்கணும். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கீ பாயிண்ட் ஃபார் சக்சஸ் இன் ரிட்டைல்ல வந்து ரிட்டைலை பொறுத்த சக்சஸ் கஸ்டமர் இஸ் யுவர் காட். எப்பவுமே வந்து நீங்க என்னதான் பிராண்டை டெவலப் பண்றீங்க, இல்ல ரிட்டைல் ஸ்டோர்ஸ் ஜாஸ்தி பண்றீங்க, என்ன பண்ணாலும் கஸ்டமர் கேருங்கிறது ரொம்ப முக்கியங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கஸ்டமருக்கு நம்புங்க சைக்கிள் வாங்கிட்டு போயிருப்பாரு, ஒரு சில கம்ப்ளைண்ட் சொல்லியிருப்பாரு. அந்த கஸ்டமருக்கு நான் சைக்கிள் வந்த லாபத்தை விட அதிகமா வந்து செலவழிப்பேன். 3000 4000 ஐ லூஸ் த மணி ஆல்சோ.
பட் ஃபைனலி அவர் வந்து சாட்டிஸ்ஃபைன்னு சொல்ற வரைக்கும் நான் விட மாட்டேன். எஸ் ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு விடப்பான்னு அவரா சொல்ற வரைக்கும் அவரை விட மாட்டேன். எனக்கு வந்து அதுல பணம் வந்து போச்சுங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. ஒரு திருப்தி, மனசு திருப்தி வேணும். ஓகே ஓகே இவன் வந்துட்டு கடைசியில வந்துட்டு இவன் ஒரு எனக்கு பிடிக்காத சைட் கொடுத்தான், இருந்தாலும் வந்து த பெஸ்ட் சப்போர்ட் கொடுத்து நான் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டான். ஸோ வந்துட்டு ஸோ என்ன நம்ம தர பொருள் வந்து நான் நல்ல பொருள் தான் வச்சுட்டு இருக்கிறேன். 1-2 ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்குங்க. இல்ல கஸ்டமர் வந்து ஏதோ ஒரு ரீசன் சொல்லி வந்து அவங்க வந்து இல்ல இது குறை இருக்கு, சரியில்லை, இது என்னோட தேவைக்கு சரியானதா இல்லைன்னு சொல்லுவார். அவரை வந்து கன்வின்ஸ் பண்ற வரைக்கும் நீங்க விடக்கூடாதுங்க. ஒரு எக்ஸ்கர்ஷன் வந்துட்டு அதாவது நான் வந்து என்னோட வெண்டர் கூட சில சமயம் பார்க்க மாட்டேன், என் ஃபிரான்ஸ் கூட சில சமயம் பார்க்க மாட்டேன். என் நம்பர் வந்து கஸ்டமர் கேர்ல எல்லா பக்கம் என் நம்பர் டைரக்ட் நம்பர் இருக்கும். அப்போ வந்து அவங்க என்ன ஆகும், கஸ்டமர் வந்து ஒரு எஸ்கலேஷன் வரும்போது டைரக்டா எனக்கு தான் கூப்பிடுவாங்க. ஈவன் டுடே. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். எந்த ஒரு எஸ்கலேஷன்னாலும் இட் ஷுட் கம் டு மீ. அப்போ வந்து நானே டைரக்டா இன்வால்வ் ஆகி அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ற வரைக்கும் நாங்களும் விட மாட்டேன். ஸோ இதுல வந்துட்டு அசைன் த ரைட் பீப்புள் டு த ஜாப், இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்த விஷயம் அப்படி என்னன்னாக்க வந்துட்டு இப்போ வந்துட்டு நீங்களா எல்லா வேலையும் செய்யணும், நம்ம எல்லாமே வந்துட்டு நம்ம பண்ணும்போது பர்ஃபெக்ஷன் நமக்கு தெரியும். அஃப்கோர்ஸ் நம்ம பண்ணாத பர்ஃபெக்ஷன் இருக்கும். பட் இதெல்லாம் நம்ம எல்லா வேலையும் பார்க்கறது சிரமம். ஸோ நீங்க வந்து உங்களோட டெவலப்மெண்ட்ங்கிறது நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னாக்க நீங்க வந்து ஒன்னொன்னுக்கும் தனித்தனி ஆளை வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு நீங்களே எல்லா வேலையும் நினைக்காதீங்க. பட் நீ கீப் மால்டரேட். நீங்க வந்து அவங்க கரெக்டா பண்றாங்களா, உங்க எக்ஸ்பெக்டேஷன் பண்றாங்களா, இல்ல ட்ரைனிங் பண்ணுங்க, இல்லாட்டி ஆளை மாத்துங்க. ஸோ கீப் த ரைட் பீப்புள் டு த ரைட் எவ்ரி ஜாப். அது ரொம்ப முக்கியங்க. நீங்களா வந்துட்டு இதுல என்ன ஒண்ணா வந்துட்டு ஏன்னா மார்க்கெட்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஸோ ஃபிரான்ஸ் டெவலப்மெண்டோ எந்த ஒரு விஷயத்துலயும் வந்து அவங்க டீம் விட்டுருவேன். தே வில் டூ இட். ஃபைனலி ஏதாவது எஸ்கலேஷன் ஆஃப்கோர்ஸ் வில் கம், என்னோட நாலேஜுக்கு வரும். மற்றொரு வந்து அந்த ஷோரூம் ஓப்பன் பண்றது வந்து அந்த இன்டீரியர் பண்றது வந்து ஒன்னொன்னுக்கும் வந்து தனித்தனியா டீம் ட்ரைனிங்ல இருந்து தனித்தனியா டீம் வச்சுட்டு அவங்க வந்து நம்மளோட வேலை என்ன அவங்க கரெக்டா வேலை செய்யறான்னு பாக்குறதா மட்டும் போதும். அப்பதான் நம்மளோட growth எப்பவுமே இருக்கும். ஸோ என்ன இப்போ எவ்வளவுக்கு நான் டெவலப் ஆயிட்டேன். இந்த சொன்ன என்னோட கோல்ங்கிறது பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு இந்தியாவில் வந்துட்டு லார்ஜஸ்ட் மல்டி பிராண்ட் பைசைக்கிள் ஸ்டோர் செயினா நாங்கள் இன்னைக்கு இருக்கிறோம். ஸோ இப்போ இன்னைக்கு 30 ஸ்டோருக்கு வந்து பை 2 இயர்ஸ் another 2 years வந்து நான் 100க்கு மேல மேற்பட்ட ஸ்டோருக்கும் ஒரு 160 கோடி ரூபா டர்ன் ஓவர் நாங்கள் டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். இது ஈஸிலி அச்சீவபிள் டார்கெட். அது இல்லாமல் வந்துட்டு நாங்கள் வந்து சைக்கிள் மேனுஃபேக்சரிங் உற்பத்தியாளர் ஒன்று பண்ணலான்ட்டு இருக்கிறோம். அசம்பிளி லைன் மட்டும் உற்பத்தியாளர் ஒன்று பண்ணலான்ட்டு இருக்கிறோம் நாங்கள். ஸோ அந்த உற்பத்தியாளர் வந்து இப்போ எங்களுக்கு ஓன் பிராண்ட் ஆல்ரெடி டெவலப் பண்ணிட்டு நாங்கள் ஜி ஸ்போர்ட்ஸ் ஃபேக்டரின்னு சொல்லிட்டு 2 பிராண்ட் ஓன் பிராண்ட் பண்ணிட்டு இப்போ எப்படி வந்து நமது பிஎஸ்ஏ இருக்கு ஒரு வேற சைக்கிள்ஸ் அதே மாதிரி எங்களுக்கு வந்து அதோட பெட்டர் பைக்கா வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்கள். ஸோ இதுதான் வந்து எங்களோட முன்னேற்றங்கிறது. இன்னும் 2 வருஷம் போது நான் கண்டிப்பா இந்த இதுல வந்து நாங்கள் பெட்டரா இருப்போம் எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. ஸோ அப்போ நம்ம கோல்ங்கிறது வந்து அந்த லெவல் வச்சிருக்கோம். நம்ம எப்பவும் வந்துட்டு இன்னைக்கு வந்து 30 crore பண்ணா நாளைக்கு 160 crore 2 years இஸ் இட் ரியலிஸ்டிக்? அதுதான் அதாங்க நம்ம இலக்கா இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து நம்மளோட ஆனா இலக்கு நான் கிட்டத்தட்ட எல்லா இலக்கும் நான் அச்சீவ் பண்ணிக்கிறேன். அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. அப்புறம் இதுல வந்து நம்ம கம்யூனிட்டில வந்து என்னன்னா வந்து இந்த ஓகே இந்த தொழில வரும்போது என்ன நான் இந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சதுக்கு காரணமே வந்து நம்ம கவுண்டர் கம்யூனிட்டிங்கிறது வந்து ஒரு டாமினன்ட் கம்யூனிட்டிங்க. நம்ம வந்து ஆள பிறந்தவங்க இதுல வந்து ஒரு மாதிரி எந்த ஒரு தொழிலையும் வந்து நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். நம்ம வந்து இந்த விவசாயம் மட்டும் இல்ல தொழிலேயே வந்து நம்ம சிறப்பான செயலாற்றணும்னு நம்பிக்கை இருக்குங்க. இன்னைக்கு இளைய தலைமுறை இன்னொரு பிரச்சனைனா நிறைய ஸ்கில் இருக்கு, லாட் ஆஃப் ஸ்கில், நிறைய அறிவு இருக்கு. பட் அவங்க வந்து இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லோ இல்ல வந்து அந்த ஆளுமை அது வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குங்க. அவங்க வந்து ரொம்ப கம்யூனிகேஷன் இது வந்து சரியா பேசுறது. இப்ப என்ன பண்றாங்கன்னா எது ஈஸியான வழின்னா வந்து ஒரு பிஇ ஐடி படிக்கிறது இல்ல மெக்கானிக்கல் படிக்கிறது படிச்சு ஒரு ஜாபுக்கு போறது அதுதான் வந்து ஒரு பெரிய விஷயம் நினைக்கிறாங்க. நீங்க 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்குறோம். என்னோட கருத்து என்னன்னாக்க போங்க ஜாபுக்கு போங்க, எங்க வேணாலும் போங்க. ஒரு முடிஞ்ச வரைக்கும் பேர்ல எம்பிஏவும் படிங்க. ஒரு 2 வருஷம் ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ணுங்க. அதுக்கு மேல நீங்க தொழில் ஆரம்பிங்க. ஆனா நம்ம தொழிலுங்கிறத வந்துட்டு நீங்க பண்ணும்போது வந்துட்டு ஜாப்போட வந்து நீங்க தொழில்ங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். 2வது வந்து இதுல நிறைய நீங்க முன்னேற்றத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். நீங்க வந்து பெரிய பெரிய மல்டி குரோர் பிசினஸ்லாம் வந்து ஈஸியா பண்ண முடியும். நீங்க பெரிய லெவல்ல குரோத் காமிக்க முடியும். ஜாப்ங்கிறது ஒரு மாதிரி ஸ்டாக்னட்டான வேலை தான். நீங்க வந்து ஒரு லெவலுக்கு மேல பெரிய குரோத் சடனா ஒரு ஸ்பைக் இருக்கும். கண்டிப்பா அது வந்து வாய்ப்பு உங்களுக்கு கம்மி தான். அதனால வந்து என்ன பார்த்தீங்கன்னா நீங்க என்ன வேணாலும் படிங்க, கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஒரு அனுபவத்துக்கு. பட் ஸ்டார்ட் சம் பிசினஸ். நம்ம வந்து
அடுத்தவங்க ஒர்க் பண்றத விட வந்து இப்போ நான் வந்து இப்போ முக்கியமா ஒரு ரீசன் வந்து பிசினஸ் ஆரம்பிச்சதுக்கு காரணம் வந்து இயர் ஃபுல்லா அவர் வந்து என்னோட மேனேஜர் வந்து அப்ரைஸ் பண்ணிட்டே இருப்பாரு. நான் வந்து இன்கிரிமெண்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லுவாருனாக்க, கிருஷ்ணா ஐ நோ தட் யூ கைஸ் ஆர் ஒர்க்கிங் ஹார்ட். நம்ம டீம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. ஆனா நம்ம டீமுக்கு பட்ஜெட் வந்து இவ்வளவு தான் கொடுத்துருக்காங்க. நான் என்ன எனக்கு கூட எனக்கு இன்கிரிமெண்ட் வேண்டாம். ஐ வில் கிவ் நான் உங்களுக்கு வந்து சம்பளம் வந்து 15% போட்டு தரேன். ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க அப்படிம்பாரு. எனக்கு பயம் கோவம் வரும். நீங்க எதுக்காக வந்து உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறீங்க? உங்க சம்பளம் வந்து நீங்க உங்களுக்கு ஃபேமிலி இருக்கு. என் மேனேஜர் ஓப்பன் சொல்லுவார். பட்ஜெட் வந்து கரெக்டா இருக்கணும். எல்லாத்தையும் ஈக்குவலா ஷேர் பண்ணுங்க. எனக்கு வந்து அவ்வளவு ஜாஸ்தியா சம்பளம் வாங்கி ஒன்றும் பண்ண போறது இல்லை. பண்ணுனாக்க எல்லாத்தையும் ஈக்குவலா பண்ணுங்க. யாரு பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்க சம்பளம் சேர்த்து கொடுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இது எனக்கு ரொம்ப கோவப்படுத்துற விஷயம். நம்ம வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். இல்ல அவரும் கஷ்டப்பட்டு தான் பாவம். அவருக்கு எல்லாருமே வந்து சின்சியர். நம்ம பொறுத்தவரைக்கும் நம்ம ஆளு தெரியுமே. நம்ம தமிழ் ஆளுங்க நல்ல சின்சியர் ஒர்க் பண்ணுவாங்க. நம்ம கவுண்டர் எல்லாம் இல்ல எல்லாருமே. ஸோ அப்ப வந்து அவங்கள்ட்ட வந்து இதெல்லாம் ஏன் போயிட்டு அடுத்தவங்க போயிட்டு அந்த டைம் பெக் பண்ணிட்டு இருக்கணும். ஒரு 5000 சம்பளம் 10,000 சம்பளம் ஒருத்தவங்க போய் பெக் பண்ணிட்டு இருக்கணுமா என்ன? ஸோ வந்து இன்கிரிமெண்ட்டுக்கு வந்து அதனால நம்ம வந்து ஒரு 100 வேலை வாய்ப்பு கொடுப்போம். அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சு. அதே மாதிரி உங்களுக்கு அதே தான். நீங்க வந்து 2 லட்சம் வாங்கினாலும் நாளைக்கு வந்துட்டு இன்கிரிமெண்ட் வரும்போது மேக்ஸிமம் 10%. ஸோ 10,000 இருந்தாலும் நீங்க ஃபைட் பண்ண வேண்டியிருக்கும். நம்ம வந்து அடுத்த லெவல்ல போவோம். நீங்க தேசம் தொழிலுக்கு வாங்க. நல்ல ஒரு தொழிலை சூஸ் பண்ணுங்க. ரிட்டெயில்ல நல்லா ஜஸ்ட் கெட் இன்டு பிசினஸ் நல்லா ஒரு எக்ஸ்பெண்ட் பண்ணி ஏன்னா உங்களுக்கு நிறைய வியூ கிடைக்கும். இளைய தலைமுறைகள் வந்து கண்டிப்பா நிறைய வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு நிறைய கிரியேட்டிவிட்டி இருக்கும், ஐடியாஸ் இருக்கும். ஜஸ்ட் வாங்க. அப்புறம் இதுல வந்து அடுத்த விஷயம் வந்து கெட் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன். ஸோ அது என்னது? கம்ஃபர்ட் ஜோன் வந்து எப்படி வெளியே வருதுன்னாக்க என்ன கம்ஃபர்ட் ஜோன்ங்கிறது என்னது? நான் வந்து 2 லட்சம் சம்பளம் வர்றது ஒரு கம்ஃபர்ட் ஜோன். ஏன்னா வந்து எனக்கு வந்து எப்படியும் டெய்லி ஆஃபீஸ் போறேன். 8 மணி நேரம் வேலை செய்யறேன். 2 லட்சம் சம்பளம். இது கம்ஃபர்ட் ஜோன். நீங்க என்னைக்கு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கீங்களோ யுவர் லைஃப் இஸ் ஆன் ரிஸ்க். நீங்க வந்துட்டு அது வந்து வெளியே வாங்க. ஒரு லெவல் ஓகே. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் போதும். அதுக்கு மேல அதுக்கு மேல நீங்க அங்க இடத்த கத்துக்க போறீங்க. இல்ல வந்து என்ன சாதிக்க போறீங்க. நம்ம வந்து சாதிக்க பிறந்தவங்க தானே. ஸோ இதுல வந்துட்டு அதுல இருந்து வெளியே வந்துட்டு ஒரு தொழில் ஆரம்பிங்க. அஃப்கோர்ஸ் நம்ம ரிஸ்க்ங்கிறது வந்து நம்ம லைஃப்ல என்னைக்கும் இருக்கணுங்க. நம்ம வந்து என்னைக்கெல்லாம் வந்து நான் ரிஸ்க் எடுத்தோம் அன்னைக்கெல்லாம் ஜெயிச்சிருக்கேன் நான். என்னைக்கெல்லாம் கம்ஃபர்ட் ஜோன் இருந்ததுன்னா அன்னைக்கெல்லாம் என்னோட முன்னேற்றம் தடப்பட்டு இருக்கு. நான் வந்து ஒரு ஐடி கம்பெனி 7 வருஷம் வேலை செஞ்ச போது முன்னாடி தடப்பட்டது. ஏன்னா அதுல வந்து பெருசா growth இல்ல. அது 7 வருஷத்தை ஜாயின் பண்ண புதுசுக்கும் ஃபர்ஸ்ட் 7 வருஷம் கழிச்சு நான் வரும்போது பெருசா வித்தியாசம் இல்ல. அதுல வந்து சோ அப்ப வந்து ஐ வாசன்ட் கம்ஃபர்ட் ஜோன். அப்ப அதை வெளியே வரும்போது என்னோட growthங்கிறது வந்து பல மடங்கு ஆச்சு. இன்னைக்கு வந்து நான் இந்த தொழிலே வந்து ஒரு 2 ஸ்டோர்ல செட்டில் ஆயிருந்தேனாக்க அது கம்ஃபர்ட் ஜோன். பட் அடுத்த கடை ஆரம்பிக்கும் போது அது ரிஸ்க். அந்த ரிஸ்க் வந்து என்னோட growth இருக்கு. இது ஒண்ணு வச்சுக்கோங்க. இன்னொன்னு வந்து யூஸ் அதர்ஸ் மணி. சம்திங் இட் பி ஃபன்னியா இருக்கும். அது எப்படி அது அடுத்தவங்களோட பணத்தை நான் எப்படி யூஸ் பண்ண முடியும்? என்னைக்கும் ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது நீங்க வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் போட்டாக்க பேங்க் லோன் வாங்க. ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லோன் வாங்கிட்டு 25 lakhs இன்வெஸ்ட் பண்ணுங்க. சோ அப்ப என்ன ஆகும்னா பட் ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். பிசினஸ் பொறுத்த வரைக்கும் தெரியும் நிறைய ரிஸ்க் இருக்கு. இதை வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க. எக்ஸ்பென்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் வச்சுக்கோங்க. நீங்க வந்து அந்த அப்போ பேங்க் வட்டிலும் ஈஸியா கட்டிடலாம். நம்ம தொழில வந்து எந்த தொழிலையும் வந்து பேங்க் வட்டி ஈஸியா கட்ட முடியும். ரிட்டெயிலையோ இல்ல மினிஸ்ட்ரி யூனிட்லயோ நீங்க பண்ணும்போது கரெக்டா பண்ணும்போது. சோ அந்த அதர்ஸ் மணிங்கிறது பேங்க் இன்வெஸ்டர் பேங்கோட பணத்தை வாங்க. ஏன்னா பேங்க் நமக்கு கடன் கொடுத்து இருக்காங்க. அவங்க வந்து கவர்மெண்ட் நிறைய சப்போர்ட் பண்ணுது. நீங்க இது பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு growth நல்லா இருக்கும். நீங்க ஒரு 5 லட்சம் ரூபாய் முதலீடு பண்ணி பண்ற தொழிலுக்கு 25 லட்சம் ரூபாய் முதலீடு பண்ற தொழிலுக்கும் உங்களோட வருமானங்கிறது கண்டிப்பா 5 மடங்கு ஜாஸ்தி இருக்கும். சோ அப்போ வந்துட்டு நம்ம பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வருமானங்கிறது வந்து அந்த 5 மடங்கு பெருசு பண்றது பெரிய விஷயம் இல்லைங்களா? சோ அந்த அதர்ஸ் மணிங்கிறத யூஸ் பண்றது வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயம். எப்பயும் வந்து வெளிநாட்டுல தான் பண்ணுவாங்க. அசால்ட்டா பண்ணுவாங்க. நம்ம வந்து யோசிப்போம். நம்ம என்ன ஒரு பிரச்சனை நம்ம ஆளுங்கிட்ட ஒரு 20 லட்சம் நம்ம சம்பாதிப்போம். சம்பாரிச்சு பிசினஸ் ஆரம்பிக்கலாம். ஆனா வந்து ஒரு வீடு வாங்கும்போது வந்து அதை பத்தி யோசிக்க மாட்டாங்க. ஒரு 10 லட்சம் அப்புறம் மீதி 20 லட்சம் லோன் போட்டு கூட வீடு வாங்குவாங்க. ஆனா பிசினஸ் பண்ணும்போது அப்படி யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு இவ்வளவு பண்றா இன்னைக்கும் எனக்கு சொந்தமா வீடு இல்லைங்க. எனக்கு பொதுவாக வீடு வாங்குறது வந்து பெருசா இது இல்லை. ஆனா வந்து எனக்கு வந்து வேர் ஹவுஸ் இருக்கு. அது வந்து பெரிய வேர் ஹவுஸ் ஒரு 12,000 ஸ்கொயர் ஃபீட்ல பெரிய பெரிய வேர் ஹவுஸ் இருக்கு. ஸோ என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னாக்க நீங்க வந்துட்டு வீட்டுல இன்வெஸ்ட் பண்றதோ வீடு வாங்கி இன்வெஸ்ட் பண்றதோ அதெல்லாம் விட்டு நீங்க வந்து தொழில் ஆரம்பிச்சு அந்த பிசினஸ் நல்லா இன்வெஸ்ட் பண்ணி growth பண்ணிட்டு அப்புறம் நீங்க ஒரு வீடு வந்து சாதாரண விஷயம் 40 லட்சம் 2 months ரெவன்யூ வச்சு நீங்க
வீடு வாங்கிக்கலாம், ஒரு பெரிய விஷயமே இல்லை. எனக்கு என்ன பத்தி என்ன வீடுங்கிறது ஒரு 10 கோடி அந்த மாதிரி கட்டணும், அந்த ஒரு வீடு. ஸோ அது வந்து அப்போ வந்து பண்ணிக்க டெவலப் பண்ணதுக்கு பண்ணிக்குவேன். இப்போ கம்ஃபர்ட் ஜோன் வீட்டில் பொறுத்த வரைக்கும். ஆனால் வந்து தொழிலை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நெக்ஸ்ட் லெவல் நான் போயிட்டு இருக்கணும். ஸோ இதை வந்து நம்ம எப்பவும் மனசு வச்சுக்கணுங்க. ஸோ இதுதாங்க வந்துட்டு இப்போ இங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எங்க ட்ரேட்ல வந்துட்டு இப்போ பிசினஸ் எக்ஸ்பேன்ஷன் என்ன எப்படி பண்றேன்னாக்க வந்துட்டு பிரான்சைசி பொறுத்த வரைக்கும் வந்து எங்க உறவுகள் தான் மெயினா எடுத்துக்கிறாங்க. நான் 3வது மனுஷங்களை விட இன்னைக்கு வந்துட்டு எங்களுக்கு வந்து 100% சக்சஸ்ஃபுல் மாடல். இன்னைக்கு ஒரு 30 கடை இருக்குனாக்க இந்த பேண்டமிக் டைம்ல விட ஒரு கடையை கூட இது வரைக்கும் க்ளோஸ் பண்ணலைங்க. அதான் முக்கியமான விஷயம். நம்ம வந்துட்டு ஒரு இந்த டைம்ல வந்துட்டு பேண்டமிக்ல 1 மாசம் க்ளோஸ் பண்ணோம் போன வருஷம். இந்த வருஷம் மேபி இன்னொரு 2 months கூட க்ளோஸ் பண்ணுவோம். பட் அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணும்போது நம்ம வந்துட்டு ஒருவேளை எப்படி ரெண்ட் கொடுக்கறது, இல்ல வந்து எப்படி சம்பளம் தர்றது, அதுக்கு வட்டி எப்படி தர்றது, இது என்ன பிரச்சனை வரும். நாங்க ஒவ்வொரு பிரான்சைஸ் ஓனர்ஸ்க்கும் ஒவ்வொரு இஷ்யூவையும் அட்ரஸ் பண்றோம். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும். நாங்க எங்க மார்க்கெட்டிங் டீம்ல போய் ஒவ்வொரு பில்டிங் ஓனர்ட்டையும் பேசுவோம். இந்த மாசம் உங்களுக்கு தெரியும் சார் பேண்டமிக், எங்களால் சம்பளம் கொடுக்க முடியாது, ஐ மீன் வாடகை கொடுக்க முடியாது, அதெல்லாம் பேசிட்டு ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரையும் வந்து க்ளோஸா ட்ராக் பண்ணிட்டு ஒவ்வொரு ஸ்டோரும் வந்து முக்கியமான விஷயம் இல்லைங்களா. ஒவ்வொருத்தரும் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. எல்லாரும் உறவுகள், நெருங்கின உறவுகள், யாரையும் மிஸ் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தரும் 2 கடை 3 கடை வச்சிருக்காங்க. இது நாங்க பாத்துக்கிறோம். அப்போ வந்து ஒண்ணு வந்து நம்ம உறவுகளுக்கு முக்கியத்துவம் தரோம். 2வது ஒவ்வொருத்தரும் சக்சஸ் பண்றதை உறுதிப்படுத்துறோம் நாங்க. இப்போ அதெல்லாம் வந்து இப்போ வந்து நம்ம சவுத் இந்தியால வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏபி ராஜசேகரன் சொன்ன மாதிரி ஏபி தெலுங்கானா, தமிழ்நாட்டுல வந்து இப்போ நாங்க வந்து ரொம்ப நல்லா விரிவுபடுத்திட்டு இருக்கிறோம். ஒரு 100 கடைக்கு. இந்த ஒரு பேண்டமிக்ல வந்து நம்ம பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்குங்க. மற்ற நாள்லயும் நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம ட்ரேடுங்கிறது வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு டைரக்ஷன்ல போற ட்ரேட் இது. நம்ம இந்த மாதிரி வந்து இப்போ வந்து ஒரு பைசைக்கிள் ரிட்டெயில்ல ஒரு செயின் ஆஃப் ஸ்டோர் மல்டி பிராண்ட்ல வந்து யாருமே இல்லைங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து யாருமே பண்றதில்ல. ஸோ நாங்கள் ஒரு டிஃப்ரெண்டா பண்றோம். இதுல வந்துட்டு முன்னுரிமை வந்து நம்ம உறவுக்கு தான் தரோம். நம்ம உறவுகள்ல யாரும் வந்து கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம ஃபேமிலியில. இதுல வந்துட்டு நாங்கள் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா ஒரு 25 lakhs அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி வரும். அந்த மாதிரி வரும்போது வந்துட்டு ஒரு கடை அட்வான்ஸ் தரதுல இருந்து, ஆளுங்க ட்ரைனிங் தரதுல இருந்து, இல்ல வந்துட்டு மெக்கானிக் ட்ரைனிங், சேல்ஸ்மேன் ட்ரைனிங், ஸ்டாக் ட்ரைனிங், ஸ்டாக் சப்ளை பண்றது, மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பிடிஎல் ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு பியாண்ட் லைன் ஆக்டிவிட்டிஸ், அபோவ் த லைன் ஆக்டிவிட்டிஸ், ஏடிஎல் ஆக்டிவிட்டிஸ், ஸோ எல்லாமே நாங்கள் பண்ணித்தரோம். ஸோ இதில் வந்து பண்ணும்போது வந்துட்டு we can ensure that நீங்க வந்து மற்றொரு பிராண்டை வந்து நீங்க எந்த ஒரு பிராண்டை ரிலேஷன்ப்படுத்த மாட்டோட நம்மள வந்து எஃபெக்டிவா இருக்கும். ஸோ அதை வந்து எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா நம்ம இலக்கு நோக்கி நாங்கள் போயிட்டு இருக்கோம் தொழிலில். ஸோ இதுல வந்துட்டு அவ்வளோ இப்போ வந்து சொல்ற வேற ஒன்றும் சொல்றதுல ரொம்ப நன்றிங்க. இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுனாக்க யூ கேன் கம் பேக் டு மீங்க. நான் வந்துட்டு ஓகே, மிகவும் ஒரு பரபரப்பான இன்றைய சூழலில் ஒரு மென்மையாக ஒரு தொழிலை எவ்வாறு நடத்தி எவ்வாறு சத்தம் இல்லாமல் சாதிப்பது அப்படிங்கிறத இன்றைய சிறப்பு விருந்தினர் அவருடைய மென்மையான குரல்ல அருமையா நம்மளுக்கு புரிய வச்சாரு. கேள்விகள் நிறைய வந்திருக்கு. பட் அதற்கு முன்னாடி நம் சொந்தங்களுக்கு இன்று அவர் சொன்ன சில விஷயங்களை நான் வந்து உங்ககிட்ட ஒரு ரீகேப் மாதிரி, அதாவது அவர் சொன்ன விஷயங்களை உங்களுக்கு பகிர்ந்து அளிக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அவர் சொன்ன மிகப்பெரிய விஷயங்கள் வந்து சிம்பிளா அவருடைய ஒரு கம்ஃபர்டபிளான ஒரு டோன்ல சொல்லியிருக்காரு. இந்த விஷயங்கள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய ட்ரெயினர்ஸ், சோ கால்டு பிசினஸ் ட்ரெயினர்ஸ், இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா 2 நாள் பயிலரங்கத்திற்கு 2 நாள்ல ஒரு ட்ரைனிங் செஷனுக்கு 25,000 ரூபாய் 30,000 ரூபாய் வாங்கிட்டு சில விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. நானும் சில இந்த மாதிரி பயிலரங்கத்துல என்னுடைய நண்பர்கள், என்னுடைய கிளைண்ட்ஸ், தொழில் சார்ந்தவர்கள் அவங்க வந்து சென்று அந்த பயிலரங்கத்துல கலந்து கொண்டு பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் 7 ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல கலந்துகிட்டு வரும்பொழுது சில விஷயங்களை வந்து அவங்க எனக்கு இன்னைக்கு வந்து நான் இந்த பயிலரங்கத்துல வந்து கலந்துகிட்டது இல்லைங்க, எனக்கு 40,000 போனாலும் பரவாயில்ல 2 நாள்ல, பட் நான் கலந்துகிட்ட பயிலரங்கத்துல இருந்து எனக்கு கிடைச்ச ஒரு டேக் ஹோம் விஷயம் என்ன அப்படின்னு ஒருத்தர் வந்து ஒரு டர்ன் ஓவர் பெரிய லெவல்ல கோடிக்கணக்கில் டர்ன் ஓவர் பண்ற ஒருத்தர் வந்து விஷயம் வந்து எனக்கு ஒரு நாள் சொன்னார். ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னால நடந்த ஒரு விஷயம்.
இன்னைக்கு இந்த சிறப்பு விருந்தினர் சொன்ன விஷயத்த நான் உங்களுக்கு மறுபடியும் தெளிவா சொல்ல விரும்புறேன். யூஸ் ஓபிஎம் இன் பிசினஸ் அப்படின்னாருங்க. அப்புறம் எனக்கு புரியல, என்னங்க ஓபிஎம்னு சொல்றீங்களே, ஓபிஎம்னா இந்த போதை சம்பந்தப்பட்ட அந்த ஓபிஎம், ஹெராயின், இந்த கஞ்சா அதை சொல்றீங்களா அப்படின்னு. அந்த மாதிரி தான் வச்சுக்கீங்களேன். அந்த ஓபிஎம் வந்து நீங்க வந்து அளவா யூஸ் பண்ணீங்கன்னா போதை அதிகமாயிடுச்சுன்னா ஆளை காலி பண்ணிரும் அப்படின்னாரு. இததான் 40,000 ரூபாய் கொடுத்து 2 நாள் 7 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கி இருந்து தெரிஞ்சுட்டு வந்தீங்களா, அது என்னங்க அந்த ஓபிஎம் அப்படின்னு கேட்டேன். நான் நினைச்ச ஓபிஎம் அப்படின்னு கேட்டீங்கன்னா OPIUM, அதாவது ஒரு போதை வஸ்து. ஏன்னா நாங்களாம் அந்த கிரிமினல் சைட்லயே நார்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆக்ட்ல எல்லாம் இருக்கறனால எங்களுக்கு இந்த கஞ்சா, ஹெராயின், போதை இதுதான் எங்க மைண்டுக்கு டக்குன்னு வரும். அவரு சொன்ன ஓபிஎம் அப்படிங்கிறது இன்றைய சிறப்பு விருந்தினர் சொன்ன OPM, அதர் பீப்புள்ஸ் மணி. இன்னைக்கு தெளிவா சொன்னாரு. அந்த அதர் பீப்புள்ஸ் மணி அப்படிங்கிறது ஒரு போதை மருந்து மாதிரிங்க. அதை வந்து நீங்க கரெக்டா வைஸா யூஸ் பண்ணணும். அதைய கரெக்டா வைஸா யூஸ் பண்ணீங்கன்னா உங்க பிசினஸ் எங்கேயோ அது கொண்டு போயிடும். அதையே நீங்க ஒரு உற்சாகம் தரும் ஒரு போதையா எடுத்துக்கிட்டு நிறைய யூஸ் பண்ணீங்கன்னா அது உங்களை காலி பண்ணிடும். இது வந்து எங்களுக்கு இன்னைக்கு ஒரு பினான்சியல் மேனேஜ்மெண்ட் குரு, தி பினான்சியல் எக்ஸ்பர்ட் ஃப்ரம் USA வந்து எனக்கு சொன்னாரு அப்படின்னு ஒரு பெருமையா சொன்னாருங்க. அவங்க ஒரு சார்ட் போட்டு, ஒரு பை சார்ட் வச்சு, ஒரு எக்ஸ்பிளனேஷன் பண்ணி, ஒரு ஹேண்ட் அவுட்ஸ் கொடுத்து, ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல டீ, காஃபி, சாக்லேட்ஸ் எல்லாம் கொடுத்து சொன்ன விஷயத்த இன்னைக்கு வந்து இன்றைய சிறப்பு விருந்தினர் மிக சிம்பிளா இந்த ஓபிஎம்ங்கிற கான்செப்ட் சொன்னது எனக்கு 5-6 வருடங்களுக்கு முன்னால் என்னுடைய கிளைண்ட் வந்து அந்த ஒரு ட்ரைனிங் செஷன் அட்டன் பண்ணிட்டு வந்து சொன்னதுதான் இன்னைக்கு ஒரு ஞாபகத்துக்கு வந்தது. அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் அவரு சொன்ன விஷயம் வந்து பாத்தீங்கன்னா டர்ன் ஓவர் வெர்சஸ் ப்ராஃபிட். திருப்பூர்ல இருக்கக்கூடிய நிறைய நிறுவனங்கள் வந்து ஒரு அழிவு பாதையில சென்றதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் என்னன்னா டர்ன் ஓவர் பேஸ்ட் குரோத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணினதில்ல. இன்றைக்கு எவ்வளவு சொந்தங்கள் வந்து இன்றைய சிறப்பு விருந்தினருடைய பேச்சை துல்லியமா கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க துல்லியமா அவர் சொன்ன வார்த்தைகள், அவர் வாயிலிருந்து வந்த ஒவ்வொன்றும் ஒரு முத்துக்கள்னு சொல்ல முடியும். ஏன்னா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவர் கேஷுவலா ஃப்ரீ ஃப்ளோல சொல்லியிருக்காரு. இன்றைய நிறைய தொழிலதிபர்கள் வந்து திருப்பூர்ல, எஸ்பெஷலி திருப்பூர்ல நான் பார்த்து நிறைய பேர் வந்து இந்த டர்ன் ஓவர் பேஸ்ட் குரோத் அப்படிங்கிற ஒரு மாயையில வீழ்ந்து தொழிலையே விட்டு விலகக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு சூழல்ல மாட்டிட்டாங்க. அப்ப டர்ன் ஓவர் பேஸ்ட் குரோத் அப்படி இருக்கக்கூடாதா அப்படின்னு சொன்னதுல இன்றைய சிறப்பு விருந்தினர் மிக தெளிவா சொல்லியிருந்தாரு. டர்ன் ஓவரும் இன்க்ரீஸ் ஆக வேண்டும். எவ்ரி மந்த் நீங்க வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பார்த்து ப்ராஃபிட் பேஸ்ட் குரோத்தையும் சைமில்டேனியஸா நீங்க வெயிட் பண்ணி கொண்டு போகணும்னு சொன்னாரு. தட் இஸ் அகைன் அ வெரி கிரேட் ஒரு என்ன சொல்றது, ஒரு வார்த்தைன்னு தான் சொல்லணும். அது வந்து ஒரு பைபிள்ல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைன்னு நம்ம பிசினஸ் பைபிள்ல வச்சுக்கக்கூடிய ஒரு வார்த்தை. டர்ன் ஓவர் மட்டுமே தான் பேங்க்ஸ் போக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பேங்க்ஸுக்கு வந்து டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆக ஆக அவங்க வந்து உங்களுடைய தொழில ஒரு பார்ட்னர் மாதிரி வந்துகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுக்கு ஏறிட்டே போகும். பட் நம்ம வந்து பேங்க் டர்ன் ஓவர் மட்டும் கேட்கறாங்க அப்படிங்கிறது கவனிக்காம ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படிங்கறத நம்ம துல்லியமா பார்க்கணுங்கிறது இன்றைய சிறப்பு விருந்தினர் சொன்னாரு. இந்த 2 விஷயத்துக்கு மட்டுமேங்க இன்றைய தொழில் துறையினர் நிறைய லட்சங்களை செலவு செய்து பல ட்ரெயினர்களிடம், பல மென்டார்களிடம் பணத்தை செலவழிச்சு இந்த விஷயத்தை காஸ்ட்லியா தெரிஞ்சுக்கிறாங்க. சில பேர் அந்த பணத்தை செலவழிக்காம ஒரு கஞ்சத்தனத்திலேயோ அல்லது அதுக்கெல்லாம் நம்ம போய் செலவழிக்கணுமா அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருந்துட்டு அவர்களுடைய தொழிலில் நஷ்டம் அடைஞ்சதுக்கு பிறகு இந்த 2 விஷயத்தால தெரிஞ்சுக்கிறாங்க. சோ இன்றைய சிறப்பு விருந்தினர் நம்மளுக்கு வந்து சொன்ன விஷயங்கள் பல இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட 2 விஷயத்த நான் உங்கள்கிட்ட கோடிட்டு காட்ட விரும்புறேன். அடுத்தது நம்ம கேள்விக்கு போயிடலாங்க. கேள்வியில வந்து முதல் கேள்வி, நீங்க வந்து தொழில் மற்றும் குடும்ப வாழ்வு அப்படிங்கறதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபீமேல் ஆண்டர்பிரினர்ஷிப்ல ஆரம்பிச்சீங்க. அந்த ஃபீமேல் ஆண்டர்பிரினர்ஷிப்ல ஆரம்பிச்சதுல நிறைய பேர் அதை சம்பந்தப்பட்ட கேள்விகளை விடமாட்டோம், நீங்க எப்படியா இருந்தாலும் நீங்க லைட்டா சொல்லிட்டு தப்பிக்க முடியாது அப்படின்ட்டு இந்த தொழில் நேரத்தையும் குடும்ப நேரத்தையும் எப்படி சரிசமமாக அல்லது எதற்கு முக்கியத்துவம் கொடுத்து எப்படி நம்ம மேனேஜ் பண்றது, வீட்டுல மனைவி வந்து வீட்டுக்கு போனாலே அதை மேனேஜ் பண்றது ரொம்ப டஃபா இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்கள தொழிலையும் கொண்டு வந்து விட்டுட்டு அந்த 24 hours நம்ம எப்படி மேனேஜ் பண்றதுங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதை பத்தி நீங்க ஒரு 5 நிமிஷம் ஒரு தெளிவான ஒரு உங்களுடைய விளக்கத்தையும் உங்களுடைய அனுபவத்தையும் பகிர்ந்துட்டீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாங்க. இதுல சொல்ற ஒரு சிலருக்கு வந்து சில கஷ்டமான சூழ்நிலை அவர் என்னன்னாக்க, வீட்டுல இருந்துச்சுன்னாக்க மார்னிங் குக்கிங்க்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் அவங்களுக்கு, என் ஒய்ஃப். ஏன்னா வந்துட்டு நாங்க 2 பேருமே சமைச்சிட்டு ஆஃபீஸ் போகணும். அப்போ குக்கிங்க்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். பாத்திரம் சில கழுவி வைப்பேன். இன்னும் ஈவன் டுடே
ஸோ என்னன்னா வந்து எங்களுக்கு வீட்டில் எப்பவுமே குக் யாரும் கிடையாது. நாங்கள் மட்டும் தான் வீட்டில். நாங்களே என் ஃபேமிலியில் பையன் பொண்ணு எல்லாருமே சமைப்போம். எல்லாருமே வந்து வில் கெட் ரெடி, ஆஃபீஸ் போவோம். ஸோ வந்து ஈவன் என்னோட பையன் வந்து 1 வயசுல இருக்கும்போது வந்து ஒரு அட்டையை போட்டு கூட கடையில் படுக்க வச்சிருவோம். சரி, அவங்க வந்து பையன் வந்து அங்கேயே படுத்துவணும். இதுல வந்துட்டு அப்போ வந்துட்டு பிசினஸ் ஆரம்பிக்கும் போது வந்து நிறைய சிரமம் இருந்துச்சு. ஏன்னா வந்து 2 பேருமே கடைக்கு போகணும். பசங்களை கடைக்கு கூட்டு போயிடுவோம். ஸ்கூல் டைம் முடிஞ்சவொடனே பிக்கப் பண்ணிட்டு மறுபடியும் கடைக்கு தான் போவோம். வில் ஸ்பெண்ட் த ஹோல் டே வித் ஃபேமிலி. பட் அப்ப என்னன்னா வந்துட்டு நான் தொழிலுங்கிறது ஒன்னும் லவ் பண்ணோம். ஃபேமிலிங்கிறத வந்து எப்பவுமே ஒட்டுக்கா இருப்போம். நீங்க வந்து நான் கடைக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டு என் ஃபேமிலி பிரிஞ்சிருந்ததுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மிங்க. அப்போ கூட ஃபேமிலியோட தான் இருப்பேன். ஸோ வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் வித் ஃபேமிலி ஒன்லி. அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா வந்து ரெண்டாவது இன்னொரு நிறைய அட்வான்டேஜ் இருக்குங்க. நீங்க வந்து உங்க ஒய்ஃப் வந்து ஃபேமிலிக்குள்ள பிசினஸ் கொண்டு வந்தீங்கன்னாக்க, இன்னைக்கு வரைக்கும் என் பொண்ணு ஒய்ஃப் வந்து ஒரு பவுன் தங்க கூட கேட்டது இல்லை. ஏன்னா வந்து பிசினஸ் அவங்க தான் ஃபைனான்ஸ் பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் என்ன பிரச்சனைன்ட்டு. ஸோ வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது கோஸ் ஆன் த லேண்ட், இல்ல வந்துட்டு தொழில வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ற வந்து எனக்கு வந்து ஒரு நகை வாங்கி கொடுங்க, அது அந்த மாதிரி பிரச்சனையே இல்லைங்க இப்போ எனக்கு. ஸோ நம்ம வந்து ஈஸியா வந்துட்டு டெவலப் பண்ணலாம். இவன் குழந்தைங்க வந்து என் பொண்ணு 14 இயர்ஸ் ஓல்ட். இன்னைக்கு என் பொண்ணு வந்து சேல்ஸ்ல வந்துட்டா. மார்க்கெட்டிங் ரிட்டைல்ல வந்து சேல்ஸ்ல வந்துட்டு சண்டே கிரௌடா இருக்குன்னா என் பொண்ணு போய் சேல்ஸ் பார்ப்பா. அப்புறம் கொஞ்சம் பிசினஸ் க்ரோத் ஆன உடனே என்னாச்சுன்னா நாங்க வந்து வீட்டுல இருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வி நோ நீட் டு டிராவல் ஆல் த டைம். நாங்க வந்துட்டு இன்னைக்கு என்ன சேல்ஸ்ன்னு சொல்லிட்டு எண்ட் ஆஃப் தி டே நாங்க ஷோரூமோட இது எடுத்து பார்ப்போம். வேர் ஹவுஸோட ஸ்டாக் இன்வென்டரி எடுத்து பார்ப்போம். என் ஒய்ஃப் தான் வந்து பர்ச்சேஸ் என்ட்ரி பண்ணுவாங்க. நான் வந்துட்டு ஆர்டர் பண்றது அந்த பிசினஸ் டெவலப் அது நான் ரிமோட்ல இருந்து பண்றேன். எல்லாமே ரிமோட்ல இருந்து பண்ணிக்கிறோம். ஸோ நாங்க அதிகமாக டிராவல் பண்ண தேவையில்லை. பட் ஆல்வேஸ் வித் ஃபேமிலி. இது வந்து ரொம்ப ஆனா வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும் உங்களுக்கு. நீங்க பிசினஸ் வந்துட்டீங்கன்னாக்க இல் பி மோர் அண்டர்ஸ்டாண்டிங். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது நீங்க வந்து ரிலாக்ஸா இருங்க. ஆனா வந்து டோன்ட் அவாய்ட் ஆர்கியூயிங் வித் ஃபேமிலி அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். நம்ம பேசாத பெருசுன்னு சொல்லாதீங்க. ஒய்ஃப் அவங்க லேடி சொல்லும் போது லிசன் பண்ணுங்க. பட் நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, ரிஜெக்ட் பண்ணிக்கிறீங்க, விஷயம் லீவ் இட். பட் அட்லீஸ்ட் வந்து அவங்க சொல்றது ஓகே, ஜஸ்ட் ஸ்டார்ட் லிசனிங். அவங்க ரெஸ்பெக்ட், இட்ஸ் கால்ட் ரெஸ்பெக்ட், கிவிங் ரெஸ்பெக்ட். வரும் இல்ல, நம்ம வந்து அவங்கள வந்து ஈக்குவலா, நமக்கு ஈக்குவலா வந்து அவங்கள மதிக்கிறோம். நமக்கு ஈக்குவலா ஆப்பர்ச்சுனிட்டி. அதெல்லாம் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க பிசினஸ்ல வந்து நீங்க லேடி கொண்டு வந்தீங்கன்னாக்க பிக் பிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ங்க. இது வந்து அவங்க வந்து ரெண்டாவது அவங்க நிஜமா சொல்றேன், நம்மளை விட ஒரு மென் விட லேடிஸ் வந்து they'll be a perfect business people. only thing is we're not giving opportunities. So அந்த விஷயத்துல I'll be so happyங்க. தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்திருக்கீங்க. நம்ம வீட்டு இல்லத்தரசிகளை வந்து தொழில கொண்டு வரும் பொழுது, தொழிலோ அல்லது ப்ரொஃபஷனோ எதுவாக இருந்தாலும் அவங்களையும் சேர்த்து பயணம் செய்யும் பொழுது இரண்டு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. ஒண்ணு, குடும்பத்துக்கு 24 மணி நேரமும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிடுறோம். அதே மாதிரி தொழிலுக்கு 24 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிடுறோம். ரெண்டாவது, தொழிலுக்கு என்ன தேவை அப்படிங்கறத நம்ம சொல்லி அவங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. அவங்க நம்மளுக்கு கத்துக் கொடுத்துருவாங்க. என்ன தேவை அப்படிங்கிறது குடும்பத்திற்கும் தொழிலுக்கும் அருமையாக கொண்டு சென்று விடுவார்கள் அப்படின்னு மிக தெளிவா சொல்லியிருந்தீங்க. உண்மையிலுமே நீங்க சொன்ன ஒரு விஷயங்கள் வந்து நம்ம வீட்டுல அவர்கள் மனைவியை சமாளிக்க முடியாம, அவர்கள் மனைவியிடம் மார்க்கெட்டிங் செய்ய முடியாத ஒரு பிசினஸ் கண்டிப்பா நம்ம வெளியில செய்ய முடியாது. அதுதான் இன்றைய சிறப்பு விருந்தினர் நம்மளுக்கு தெளிவா கோடிட்டு காமிச்சிருக்காரு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நாம ஏற்படுத்தி தொழிலை அவர்களுடைய இல்லத்தரசிகள் மூலியமாக கொண்டு செல்லும் பொழுது நமக்கு 90% ப்ராப்ளம்ஸ், 90% டென்ஷன், 90% வரிஸ் அவாய்ட் ஆயிருதுன்னாரு. இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேங்க. இன்னைக்கு அவருடைய உரையில சொன்ன ஒரு விஷயம், மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பதிலுக்கு சொன்னதுனால நான் அதை மறுபடியும் நம்ம நண்பர்கள், நம்ம உறவினர்களுக்கு சொல்ல விரும்புறேன். தொழிலில் இருக்கும் பொழுது என்ன வரவு செலவுகள் அப்படிங்கறத எப்போ நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அவர்கள் மனைவி தெரிஞ்சு கொள்றாங்களோ அப்பொழுதே இந்த டெட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆடம்பரமான ஒரு வீட்டிலேயோ அல்லது ஒரு ஆடம்பரமான கார்களிலேயோ அவர்கள் மற்ற பக்கத்துல இருக்கக்கூடிய உறவினர்களோ அல்லது பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களோ இந்த கார் வாங்கிட்டாங்க, அந்த வைர நெக்லஸ் வாங்கிட்டாங்க, அந்த வீட்டுல பெரிய பங்களா கட்டியிருக்காங்க, இவ்வளவு இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்ற அந்த நிர்பந்தங்கள் குறையும் பொழுது நம்ம தொழில முழு முயற்சியாக ஈடுபடுவதற்கு ஒரு சாத்தியக்கூறு இருக்குதுங்கிறது கிளியரா சொன்னாரு. உங்களுடைய அந்த ஒரு அனுபவத்தை நிறைய நம் சொந்தங்கள் கண்டிப்பாக இன்று உணர்ந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்விக்கு நம்ம போலாங்க. அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த பெர்சிஸ்டன்ஸ், அதாவது ஒரு பேஷன்ஸா இருந்து நம்ம ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்கணும். பல தடவைகள் முயற்சி நம்ம எடுத்துக்கணும். ஒரு பிராண்ட் நம்ம கிட்ட வரல அப்படின்னா அதை பல தடவைகள் முயன்று நம்ம போகணும்னு சொல்றீங்க.
அதுல ஒரு நம்ம சொந்தம் வந்து தொழில் இருக்கிறவர் கேட்டிருக்காரு. நான் இந்த மாதிரி ஒரு பல பிராண்டுகளை வந்து 2-3 வருடங்களாக நான் பின்தொடர்ந்து கொண்டு இருக்கின்றேன். ஆனாலும் அவங்க வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிடி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில மனம் வந்து துவண்டு போய் விடுகிறது. அதை எப்படி ஓவர் கம் பண்ணி நம்ம அச்சீவ் பண்றதுங்கிற அந்த மந்திரத்தை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாங்க. இதுல வந்துட்டு இப்போ இது வந்து ஒரு 2 விஷயம் இருக்குங்க. ஒண்ணு வந்து ஒரு செயினை பிரேக் பண்ணணும். இப்போ வந்துட்டு அந்த கம்பெனி வந்துட்டு ஏன் உங்களுக்கு தர மாட்டேங்கன்னா, ஆல்ரெடி தேர் இன் கம்ஃபர்ட் ஜோன். இப்போ வந்து அவங்க வந்து ஒரு முதல்லயே ஒரு டீலர் இருக்காங்க. அவங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. உங்ககிட்ட வந்தாக்க 2 பிரச்சனை இருக்கு. ஒண்ணு, நீங்க அந்த வால்யூம் வந்து உடனே பிக்கப் பண்ணணும். ஆனா அவங்க வந்து தே வில் ஃபீல் டிஸ்கம்ஃபோர்ட். அப்போ வந்து அவங்க வந்து ஓகே, எனக்கு இந்த பிராண்ட் வந்து நீங்க வந்து எனக்கு இதெல்லாம் குடுத்துட்டு இருந்தீங்க. அந்த பிராண்ட் டிஸ்கனெக்ட் பண்ணுவாங்க. இல்லாட்டினா வால்யூம் குறைப்பாங்க. அவங்களோட அட்டென்ஷன் குறையும். சோ அத வந்து கம்பெனிக்காரங்க பயப்படுவாங்க. அப்ப இதுல வந்து என்ன ஆகும்னா, இதுக்கு நான் என்ன செஞ்சேன்னா, இந்த அதர் வே என்ன வந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிட்டேன். ஸ்ட்ராங் பண்ணனா வந்துட்டு நான் வந்து ஹீரோல வந்துட்டு சாரி ஐ ஷுட் நாட் டெல் தி நேம். நான் டீலர்ஷிப் கேட்கும்போது வந்துட்டு அவங்க தே நாட் ரெஸ்பாண்டட் மீ ஃபார் 2 இயர்ஸ்ங்க. நாட் பிலீவ் அவர் ஃபோன் டிஸ்கனெக்ட் பண்ணுவாருங்க. ஒரு டைம் வந்து என்னாச்சுன்னா, அவர் வந்துட்டு என் ஃபோனை பிளாக் பண்ணிட்டாரு. பட் இருந்தாலும் வந்து நான் அவருக்கு வந்து ஒரு கம்யூனிகேஷன் ட்ரை டு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டே இருந்தேன் நானு. அவர் வந்து எப்ப என்ன பார்த்தாருன்னா, நான் வந்து 4வது ஷோரூம் ஆரம்பிச்சப்ப தான் என்ன பார்த்தாரு. சோ வந்து நான் வந்து 4 ஷோரூம் ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா, அவர் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஓகே, இவன் வந்து நல்லா பண்ணுவான். இன்னைக்கு வந்து இவன்ட்ட போய் குடுத்தோம்னா, அந்த பழைய டீலர் வந்து பண்ணாலும் பண்ணாட்டியும் கூட நம்ம சமாளிக்க முடியும். சோ அந்த நம்பிக்கை நம்ம தரணும் நம்ம. அப்ப அவர் வந்துட்டு கரெக்ட்டா வந்து எனக்கு அவங்க டீலர்ஷிப் குடுக்கும்போது வந்து ஐ ஹேவ் மீட்டிங் வித் த கம்பெனி கை. அன்னைக்கு வந்து அவருக்கு வந்து கால் வருதுங்க. 3 டீலர் கூப்பிடுறாங்க. The 3 dealers called very senior in the trade people. They're calling to the company guy. If you're giving dealership to Krishna, we will drop the business with you. Open, he's in front of me. They're in the conference call. They're telling the same word. We'll drop the business with you. அவர் சொன்னாரு, ரொம்ப சரிங்க, நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க. ஆனா வந்துட்டு ஒருத்தர் டீலர்ஷிப் யாரு கொடுக்குறாங்க நீங்க முடிவு பண்றதே நான் தான் முடிவு பண்ணணும். உங்களுக்கு வந்து நான் கிருஷ்ணா டீலர்ஷிப் கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டேன். நீ கன்னியூ பண்றா பண்ணுங்க. எனக்கு கொடுக்கணும், உங்களுக்கு கன்னியூ பண்ண ஆசை, கன்னியூ பண்ண போது இல்ல விட்டு போங்க. சோ அந்த சூழ்நிலைக்கு வந்து அவரை கொண்டு வந்தேன் நான் கம்பெனிக்காரரை. அப்ப என்ன, அப்ப வந்து நம்ம அவர்கிட்ட போய் சும்மா வந்து பின்னாடி போய் தொங்குறது வேஸ்ட்டுங்க அது. அன்லஸ் அன்டில் the way you are growing, நீங்க வந்துட்டு மற்ற சின்ன பிராண்டை வச்சே நீங்க பண்ணுங்க. உடனே டைரக்டா அந்த பிராண்ட் தான் வந்து டே 1ல இருந்து வரணும், ஒரு 6 மாசம் இருந்து வரணும் அவசியமே இல்லைங்க. அது இல்லாமயே நீங்க வந்து 4 இன்னைக்கு ஒரு கடை இருக்கா, 3 கடை பண்ணுங்க, 5 கடை பண்ணுங்க. அப்ப போய் கேளுங்க. now you are in the other way, you are upper hand. அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துட்டு அவர் கொடுத்தே ஆகணும். they can't escape. so அதான் சொன்னேன் இல்லைங்களா, இன்னைக்கு ஈவன் டுடே ஐ அம் behind on brand. இன்னைக்கு ஒரு பிராண்ட் இருக்கிறேன் நானு. அவங்க வந்துட்டு பட் டுடே தே ரெடி டு கிவ். பட் இந்த பேண்டமிக்னால அவங்க ஸ்டாக்ல தரல அவங்க. அதர்வைஸ் தே ரெடி டு கிவ். அந்த சேஸ்ங்கிறது வந்துட்டு ஈவன் திஸ் பிராண்ட் லாஸ்ட் 3 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஐ அம் சேசிங் देम. இட் வே எண்ட் அப் வித்தின் 2-3 months இது வந்து நடக்கும். ஜஸ்ட் அதான் இந்த 30 ஸ்டோர் வச்சு நான் சேஸ் பண்ண முடியும்னா அப்போ வந்து நீங்க நினைச்சு பாத்துங்க, ஆல்வேஸ் தருங்க. பட் நம்ம கண்டினியூஸ் எஃபோர்ட், அதெல்லாம் நம்ம growth parallel நம்ம growth பண்றது. ஓகே, சோ சேஸ் till your dream is achieved அப்படிங்கறத நம்மளுக்கு கிளியர் கட்டா புரிய வச்சிருக்காரு. until your dream is achieved, if you don't chase, you will not achieve your dream. அடுத்த ஒரு கேள்வி என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா, இன்றைய சூழ்நிலையில் சைக்கிள் அப்படிங்கிறது ஒரு நம்மளுடைய அன்றாட தினசரி பயன்பாட்டில இருந்து வெளியில போன ஒரு பொருள். சோ இந்த ஒரு வெளியில போன ஒரு பொருளை, இந்த சைக்கிளை திரும்பி நீங்க எப்படி கொண்டு வர்றதுக்கு மார்க்கெட்டிங் பண்றீங்க, அந்த மார்க்கெட்டிங் பொசிஷன் எப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காருங்க. ஓகே, இதுல வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், சாரி. நான் தொழில் ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னாக்க ஒரு இது வந்து கைண்ட் ஆஃப் கன்சூமர் ப்ராடக்ட்டுங்க. நீங்க வந்து டெய்லி வந்து ஒரு குழந்தை பிறந்தா டோஸ்ல வந்து கண்டிப்பா அந்த குழந்தைக்கு வந்து சைக்கிளும் தேவைப்படும். ஏன்னா இன்னைக்கு வந்து குழந்தை எல்லாருக்குமே வந்து என்டர்டைன்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு டிவி பாக்குறது, ஒரு மொபைல் விளையாடுறது, அதான் வந்து பசங்களுக்கு விளையாட்டே இருக்கு. அவுட்டோர் கேம்ங்கிறது இல்லாம போயிடுச்சு. ஸோ குழந்தைகளுக்கு வந்து சைக்கிளிங்கிறது வந்து ஒரு ஈஸியான கேம். ஒரு குரூப்பா ஒரு டீமா தான் விளையாடணும் அவசியம் இல்லை. தனியா கூட போய் முடிச்சுட்டு வரலாம், ஒரு 10 நிமிஷம் போயிட்டு வரலாம். அதனால குழந்தைங்களோட செக்மெண்ட் அது ஒரு பெரிய செக்மெண்ட். அது பெரியவங்களுக்கு என்ன வந்து இன்னைக்கு ஃபிட்னஸ்ங்கிறது பெரிய ஒரு விஷயம். இதுல வந்துட்டு நாங்க ரைடிங் கிளப் வச்சுக்கிறோம். நாங்க பெரிய ஒரு சைக்கிளிங் கிளப் வந்துட்டு எங்களுக்கு இருக்கு. சைக்கிள் ரைடர்ஸ் கிளப்ன்ட்டு அது 4000 பேர் மெம்பர் இருக்காங்க.
ஸோ நாங்க வந்துட்டு we are spending huge money on the ரைடிங் கிளப்புங்க. நாங்க வந்து டைரக்டா போய் யார்ட்டையும் போய் சைக்கிள் வாங்கன்னு சொல்ல மாட்டோம். ஆனா வந்து ரைடிங் கிளப் இன்வைட் பண்ணுவோம், வாங்க சைக்கிள் குதிக்கலான்ட்டு. அப்போ வந்து சைக்கிள் ஓட்ட முடிச்சானா கண்டிப்பா தான் சைக்கிள் வாங்கிடுவாங்க. நீங்க வந்து ரெண்டாவது முதல்ல வந்து 4000 ரூபாய்க்கு 5000 சைக்கிள் வச்சிருப்பாங்க. அவங்கள வந்து 40 கிலோமீட்டர் குதிக்க வைப்போம். வாங்க இண்டிவிஜுவல் போவோம், நம்ம நாங்களே டிஷர்ட் தரோம், பிரேக்ஃபாஸ்ட் தரோம்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு 40 கிலோமீட்டர் முடிச்சாங்கன்னு வைங்களேன், அவங்க நாக்கு தள்ளிடும். அப்புறம் நாங்க வந்துட்டு நாங்களாம் நல்ல சைக்கிள் போவோம். அப்புறம் எங்க சைக்கிள் இந்த சைடு ஓட்டி பாருங்க அப்படின்னு கொடுப்போம். ஆச்சுங்களா? இப்போ வந்துட்டு நான் வந்து ஒரு 50,000 சைக்கிள் போவேன், அவர் 4000 சைக்கிள் வருவாரு. நான் ஒரு சைக்கிள் வாங்கி நான் ஓட்டுவேன், என் சைக்கிள் அவர் ஓட்டுவாரு 5 கிலோமீட்டர். அப்புறம் ஆனா என்ன இப்படி இருக்கு அப்படிம்பாரு. இதுதாங்க. ஸோ அவர் என்ன நீங்க பட்ஜெட் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. இன்னைக்கு இருக்கிற மக்கள் எத்தனை பேருங்க 20,000 கம்மி செல்போன் வச்சிருக்காங்க? செல்போனுக்கு ஆஃப்டர் ஆல் வே ஆஃப் கம்யூனிகேஷன். நீங்க வாட்ஸ்அப் செக் பண்ணுவீங்க, ஃபேஸ்புக் செக் பண்ணுவீங்க. இது 6000 போன்லயே ஆகும், 20,000 போன்ல ஆகும். ஆனா நீங்க எத்தனை பேர் கம்மியா 6000 போன் வச்சிருக்காங்க, 20,000 போன் வச்சிருக்காங்க. ஸோ அஃபோர்டபிலிட்டிக்கு எப்பவுமே இருக்கு. அப்ப நமக்கு தேவை என்னன்னா எஜுகேட் த பீப்புள் தட் நீங்க இந்த எக்ஸ்பென்சிவான சைக்கிள் வாங்கணும்னு அவங்களை எஜுகேட் பண்ணணும். அப்போ வந்து இந்த மாதிரி ரைடிங் கிளப் நீங்க வந்து இதை வந்து நீங்க ஓகே நீங்க இன்னைக்கு ரைடிங் கிளப் போனா நீங்க 10 சைக்கிள் விற்குமான கணக்கு போட்டுச்சுன்னா அது கண்டிப்பா விற்காது. பட் நீங்க வந்து கண்டினியூஸ் எஃபோர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன நிறைய பேர் வர்றாங்க. நாங்க வந்து ஒவ்வொரு சைக்கிள் மேனுஃபேக்சரோட டைப் போட்டு நிறைய நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க எம்டிபி ஹிமாலயான்னு சொல்லிட்டு இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் ஒன்று இருக்குங்க. அதுக்கு வந்து பெங்களூர் சாப்டருக்கு வந்து நாங்க தான் ஆர்கனைஸ் பண்றோம். அதுல இருந்து 3 பேரை செலக்ட் பண்ணி இங்க இருந்து ஹிமாலயாக்கு எங்க சொந்த செலவுல ஃபிளைட் டிக்கெட்டு, அங்க போனா அது என்ட்ரி ஃபீஸ் வந்து 25,000 ரூபாய்ங்க. அது எல்லாமே ஃப்ரீ. ஸோ ஒரு 3 பேர் அனுப்பிச்சிடுவோம், 5 பேர் அனுப்பிச்சிடுவோம். அப்ப என்னன்னா இது வந்துட்டு ஒண்ணு அந்த ஈவெண்ட் கண்டக்ட் பண்றது ஒரு பெரிய விஷயங்க. அது வந்து ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் மாதிரி. ஸோ அதை பண்றோம். அதை தாண்டி அப்போ மக்கள்லாம் போறாங்க. ஸோ அதாவது நிறைய விளம்பரம் பண்றது. இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஆக்டிவிட்டிங்கிறத வந்து நீங்க எப்பவுமே வந்து சைக்கிளோட சைக்கிள் விற்கலாம்னு சொல்லிட்டு ப்ரோமோட் பண்ணக்கூடாது. we are doing a lot of activities இந்த மாதிரி ப்ரோமோட் பண்ணும்போது அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுல வருங்க. ஆனா டெக்காத்லான் சொல்லிட்டு உங்களுக்கு கம்பெனி தெரிஞ்சிருக்கும். அது வந்து சைக்கிளிங் இதுல இருக்காங்க. அவங்க வந்து அப்போ வந்து என்டர்டெயினே பயப்படுதுங்க. சரி டெக்காத்லான் வந்தாங்கன்னா நம்ம தொழில் என்ன ஆகும்? எல்லாரும் என்ன அவங்க வந்துட்டு தெரியும் $1 பில்லியன் கம்பெனி அது. அவங்க வந்தாங்கன்னா நம்ம சைக்கிள் எல்லாம் வந்து அவங்க ரொம்ப ஸ்போர்ட்டி மாடல் தருவாங்க. நாம எப்படி போவோம்? யூ நாட் பிலீவ் ஐ ஆம் சேசிங் டெக்காத்லான். நீங்க வந்து பேனர்ல வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் டெக்காத்லான் இருக்கோ அங்க பக்கத்துல எங்க கடை இருக்கும். ஏன்னா எங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு அங்க வந்துட்டு கடையை போட்டு அவங்களோட ஜாஸ்தி மாடல் நாங்க தருவோம். ஸோ யாருமே வந்து சைக்கிள் வாங்கணும் 10,000 சைக்கிள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க போனோடனே ஒரு பக்கம் போய் வாங்கிட்டு வர மாட்டாங்க. இன்னொரு பக்கம் செக் பண்ண வருவாங்க. எங்க கடைக்கு உள்ள வந்தவங்க அங்க போய் சைக்கிள் வாங்க மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம். ஸோ இது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம வந்து எதுதான் நீங்க நெகட்டிவ் உங்களுக்கு தோணுதோ அதெல்லாம் பாசிட்டிவா நீங்க மாத்துங்க. பண்ண முடியும். நீங்க ஏதாவது ஒரு ரூட் போல் இருக்கும். ஸோ நீங்க அதை அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். அதுல வந்துட்டு மார்க்கெட்டிங் வந்து இதெல்லாம் அப்புறம் நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்னைக்கு வந்து ஈஸியான வழியில இருக்குங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து பெரிய ஒரு விஷயம் நாங்க பண்ணிட்டு கூகுள் ஆட்வர்ட்ஸோ இல்ல வந்து ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாம் நிறைய நாங்க ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கிறோம். அஃப்கோர்ஸ் இன்னும் நிறைய பணம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுல வந்து எந்த மாற்றமும் இல்லை. பட் இன்வெஸ்ட் பண்ணா அந்த அளவுக்கு ஒர்த் இருக்குங்க. நீங்க ரியலிஸ்டிக்கா நிறைய நல்ல ப்ராஃபிட் இருக்கும். நல்லா பண்ண முடியும் கண்டிப்பா. ஓகே, அடுத்த ஒரு முக்கியமான இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, மல்டி பிராண்ட் சைக்கிள்ஸ் நீங்க டீல் பண்ணிட்டு இருக்கும் பொழுது உங்களுடைய ஓன் பிராண்ட்ஸ் 2 பிராண்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த ஓன் பிராண்ட்ஸை வந்து பிராண்ட் பில்டிங் எக்ஸசைஸ் எப்படி கொண்டு போறீங்க? அந்த பிராண்ட் பில்டிங் எக்ஸசைஸ் எப்படி பொசிஷன் பண்றீங்க? அதுல இருக்கக்கூடிய இடர்பாடுகளை எப்படி நீங்க கடந்து வர்றீங்க அப்படிங்கறத பத்தி ஒரு ஃபியூ மினிட்ஸ் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்துட்டுங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா வந்து நிறைய பிராண்ட் நாங்க தான் டெவலப் பண்ணோங்க பெங்களூர்ல. நீங்க வந்துட்டு ஒரு பிராண்ட் வருவாங்க, அவங்க நாங்க தான் டீலர்ஷிப் எடுப்போம், டெவலப் பண்ணுவோம். அப்புறம் டெவலப் பண்ண உடனே அவங்க வந்து நிறைய பேருக்கு டீலர்ஷிப் கொடுத்து ஒரு லெவல்ல வேற போவாங்க அவங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சரி நம்ம ஏன் சொந்தமா பிராண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்க ஓன் பிராண்ட் பண்ணிட்டோம். இது வந்து ரொம்ப யூனிக்கா பண்ணுவோம். எங்களோட பிராண்ட் மாடல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடல் ரொம்ப ஸ்பெஷலைஸா இருக்கும். ஒரு செக்மெண்ட் எடுத்துக்குவோம், ஒரு செக்மெண்ட் ஒரே ஒரு சைக்கிள் தருவோம். அது வந்து இந்த செக்மெண்ட்ல த பெஸ்டா இருக்கும். த பெஸ்ட்னாக்க வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் பிபின்னு சொல்லுவாங்க, பாட்டம் பிராக்கெட்னு சொல்லிட்டு. அது வந்து சீல்டு கரேஜ்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம பழைய டைப்ல நார்மல் சைக்கிள் வந்துட்டு அந்த பால் பேரிங்ல இருக்கும். நான் சீல்டு கரேஜ்னு சொல்லிட்டு இம்போர்ட் பண்ணி அதை வந்து பெஸ்ட் ப்ராடக்ட் இம்போர்ட் பண்ணி நாங்க வந்து அதை மட்டும் அந்த காம்பவுண்ட் மட்டும் இம்போர்ட் பண்ணுவோம். நம்ம சைக்கிள்ல போட்டு தருவோம். அப்ப என்னன்னா வந்துட்டு த பெஸ்ட் பைக் பட் ரீசனபிளி பிரைஸ்ட். ஸோ இது வந்து இந்த பிராண்டோட ஒரு ஓகே நம்பர் 1 பிராண்டா இருக்கும். அதோட பெட்டர் பைக்குங்க. 7 இயர்ஸ் ஃப்ரேம் வாரண்டி தரோம். நான் எக்ஸ்ட்ரா வாரண்டி தருவோம். 7 இயர்ஸ் வாரண்டி தரோம். பெட்டர் ப்ராடக்ட். நீங்க முடிச்சு பாருங்க. இந்த காம்பவுண்ட் வந்து நாட் ஃபெயில் ஃபார் 3 இயர்ஸ் கேரண்டி அஷ்யூர்ட். அந்த காம்பவுண்ட் ஸ்பெசிஃபிக் பிபிங்கிறது
ஸோ ஒன்னு சொல்லுவோம் இது அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லிக்கும் போது ஒவ்வொரு செக்மெண்ட்லயும் ஒவ்வொரு பைக்கை வச்சுட்டு நாங்க புஷ் பண்ணுவோம். அப்போ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து நல்லா போகும். அப்புறம் இன்டர்னல் ஸ்டோர் பிராண்டிங், நம்ம ஸ்டோர் தானே, நம்ம ஸ்டோர்ல வந்து நம்ம வந்து அந்த பிராண்டை வந்து நம்ம ப்ரோமோட் பண்ண முடியும். அப்புறம் நான் ஒரு பீரியட் டைமிங் என்ன ஆச்சுன்னா, நீங்க ரிப்பீட்டடா அதை வந்து கஷ்டப்பட்டு புஷ் பண்ணும். நீங்க வந்து இஷ்டம் ஒரே பட் மார்ஜின் கஸ்டமர் வந்து ஒரு சைக்கிள் விலை 7,000 இருக்கும். அவர் வந்து ஒரு மூட்ல இருப்பாரு. இன்னொரு பிராண்ட் வந்து 6,000 கிடைக்கும். நீங்க 6,000 கொடுங்க. 1,000 மார்ஜின் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். 200 கிடைக்கும், 300 கிடைக்கும், பரவாயில்ல வித்துருங்க. ஆனா they will be your brand ambassador. நீங்க வந்து அந்த சைக்கிள் எடுத்து போனீங்கன்னா நீங்க போகும்போதெல்லாம் ஜி ஸ்போர்ட்ஸ் இருக்கும். அந்த குழந்தை ஓட்டுறது 4 பேர் பார்ப்பாங்க, அவர் ஓட்டுறது 4 பேர் பார்ப்பாங்க, எங்க வாங்கினு கேட்பாங்க, இந்த பிராண்ட் ஜி ஸ்போர்ட் நல்லா இருக்கு. வித்தின் 1 year people come and ask you ஜி ஸ்போர்ட் பைக் இருக்குன்னு கேட்பாங்க. இது போய் காம்படிட்டிவ் போய் கேட்பாங்க. இந்த காம்படிட்டிவ் பைக் ஜி அவன்கிட்ட இருக்காது, நம்ம பிராண்ட் நம்ம தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் slowly build the brand. ஓகே, இது சார்ந்த இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, உங்களுடைய சைக்கிள் பிராண்ட் வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுக்கு கொண்டு போற ஐடியா இருக்கா? ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட 40 நாடுகள்ல இருக்கக்கூடிய சொந்தங்கள் இங்க நம்மளோட இந்த காணொலியில பகிர்ந்து நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. சோ அவங்களுக்கு வந்து என்ன ஒரு ஐடியான்னா, சரி நம்மளும் ஏன் இந்த மாதிரி நம்ம கண்ட்ரியில் பண்ணக்கூடாதுங்கிற எண்ணம் இருந்திருக்கலாம். சோ அதனால அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, இன்டர்நேஷனல் மார்க்கெட் போகக்கூடிய எண்ணங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா இருக்குங்க. இப்போ எங்களுக்கு 2-3 ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்ல வந்து என்கொயரி வந்திருக்கு. நாங்க பண்ற ஐடியா இருக்கு. அது வந்து இப்போ அது நாங்க ஒரு ஸ்டடி பண்ணுங்க. ஏன்னா வந்து எல்லா கண்ட்ரிக்கும் ஒத்து வராது நம்ம ட்ரேடுங்கிறது. பட் இன்னொரு 2 இயர்ஸ்லங்க இந்தியா வில் பி த பிக் எக்ஸ்போர்ட் ஹப். அது வந்து we are working for that. Even there are many companies working for the Hero Cycles எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா they are making world largest plant they are making now. So India will become the export hub. We will get enough spares. The ecosystem, the government is making the ecosystem today. So அது ரெடி ஆகும்போது கண்டிப்பா வந்து வில் பி நாங்க இங்க தயாரிச்சு வெளிநாட்டுக்கு கண்டிப்பா அனுப்புவோம். வெளிநாட்டு ஒரு செயின் ஆரம்பிப்போம், சக்சஸ்ஃபுல்லா பண்ணுவாங்க. கொஞ்சம் ஒரு 2 years டைம் கொடுங்க. எனக்கு இட்ஸ் டூ early to say. கொஞ்சம் டைம் கொடுங்க, கண்டிப்பா பண்றோம். ஓகே, சொந்தங்களே, இன்றைய சிறப்பு விருந்தினர் அவருடைய ப்ராடக்ட்டை பத்தி நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா அவருடைய ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து ரேட்டிங், மெம்பர்ஸோடைய ரிவ்யூ, அதாவது சேல்ஸ் அவங்க பண்ணதுக்கு பிறகு அவங்களுடைய கஸ்டமர்ஸோட ரிவ்யூ பாத்தீங்கன்னா 4.5 இருக்கு அப்படின்னு நம்மளுடைய சொந்தம் ஒருத்தர் வந்து அதைய நம்ம காணொலி நடந்து கொண்டு இருக்கும் பொழுதே ஒரு ரிசர்ச் பண்ணி நம்மளுக்கு தெரியப்படுத்தி இருக்காரு. அவர் கேட்ட ஒரு கேள்வி என்னன்னா, பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இருக்கக்கூடிய நீங்க நாளைக்கு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஆகி ஐபிஓ போகிற எண்ணம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பாங்க. 3 இயர்ஸ்ங்க. நான் 3 இயர்ஸ் டார்கெட் வச்சிருக்கிறோம். 3 வருஷம் கழிச்சு கண்டிப்பா பண்ணுவோம். சொந்தங்கள் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து இந்த ஐபிஓ ரிலேட்டட், ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டட் அதை வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்றாங்க. நாங்க எங்களுடைய பல காணொலிகள், இதற்கு முன்னாடி நடத்தின காணொலிகள்ல நிறைய நாங்க இந்த கேள்விகளை சந்திச்சிருக்கிறோம். இது வந்து இந்த கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் ஒரு பதிவு பெற்ற ஒரு இந்திய சங்கம் அப்படிங்கிறத நண்பர்கள் நன்கு உணர்ந்து, நம் சொந்தங்கள் நன்கு உணர்ந்து நம்ம சொந்தத்தை சேர்ந்த ஒரு தொழில முதலீடு செய்வதற்கோ அல்லது நம் சொந்தம் நடத்தி கொண்டிருக்கும் ஒரு தொழிலில் நம்ம பங்கு பெற்று அதை விரிவுபடுத்துவதற்கோ நிறைய கேள்விகள் இப்போ கடைசி ஒரு 7-8 காணொலியில நிறைய கேள்விகள், இதை சார்ந்த கேள்விகள் வருதுங்க. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 சொந்தங்கள் வந்து இந்த ஒரு கேள்வியை மட்டும் கேட்டுட்டு இது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேள்வியை முதலே கேட்டிருந்தா நிறைய நண்பர்கள் விஷயம் வந்து டக்குன்னு நம்மளுக்கு கிடைச்சிருச்சுன்னு நம்ம காணொலியில இருந்து போயிடுவாங்கிறதுக்காகவே இந்த கேள்வி கடைசி கேள்வியை வைக்க போறேன். அந்த கேள்வி என்ன அப்படிங்கறத நம்ம சொந்தங்களுக்கு தெரியப்படுத்திடுறேன். நிறைய பேர் அதே கேள்வி கேட்கறதுனால நீங்க அந்த கேள்வி இனிமேல் கேட்க வேண்டியது இல்லை. அந்த கேள்வி என்னன்னா, உங்களுடைய சைக்கிள் வேர்ல்ட் உடைய பிரான்சைசிய நாங்க எங்க ஊருக்கு எடுக்கிறதுக்கு என்ன முதலீடு செய்ய வேண்டும், நீங்க நம்ம சொந்தங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பேன் அப்படிங்கிறத தெளிவா உங்களுடைய உரையில சொல்லியிருக்கீங்க. உறவுகளுக்கு உரிமை அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரத்தை இன்னைக்கு உங்கள் மூலியமாக எங்களுடைய காணொலி வந்து அந்த வார்த்தையை நாங்க எடுத்துக்கிறோம் உங்களுடைய பெர்மிஷனோட. சோ அந்த உறவுகளுக்கு உரிமை அப்படிங்கிறத நீங்க சொன்னதுல நம்ம சொந்தங்கள் உங்களுடைய சைக்கிள் பிராண்டோடைய பிரான்சைசிய லாபகரமா இருக்குன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அதை கண்டிப்பா நம்ம சொந்தங்கள் நம்பி எடுக்கும் பொழுது என்ன முதலீடு செய்ய வேண்டும், என்னென்ன விஷயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி, இதை சார்ந்த நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி கடைசி கேள்வியா வச்சுட்டுங்க. இன்னும் 2 கேள்விகள் மட்டும், நேரமின்மை காரணமாக 2 கேள்விகளை கேட்டுட்டு நம்ம அந்த முக்கியமான கேள்விக்கு போயிடலாங்க. அந்த கடைசி கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி
ஒரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, மறுபடியும் ஃபேமிலி ரிலேட்டட்ல, நம்ம ஃபேமிலியில் இருக்கக்கூடிய குழந்தைகளோ அல்லது அவர்கள் மனைவி தொழிலில் இறங்கி வேலை செய்யும் பொழுது வீட்டில் இருக்கிற பிரச்சனையை சமாளிக்கிறதே பெரிய விஷயம், தொழில் இருக்கிற பிரச்சனையும் சேர்த்து நம்ம எப்படி சமாளிக்கிறது, அங்க ஒரு ஈகோ கிளாஷ் வருமே, அதை எப்படி சமாளிக்கிறீங்க, எப்படி சமாளிப்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல 2 விஷயம் இருக்குங்க. ஒண்ணு ஒரு பெரிய பெரிய இஷ்யூஸ் எல்லாம் வரும். ஒரு மாதிரி லீகல் இஷ்யூஸோ இல்ல இந்த கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் ஏதோ கொஞ்சம் மாதிரி வரும்போது அதை இட்ஸ் நாட் பாசிபிள் ஒரு ஒய்ஃப்ங்க. நான் இதெல்லாம் பெரிய விஷயங்களை அவங்க ஹேண்டில் பண்றது ரொம்ப சிரமமா இருக்கும். அதை நம்ம விஷுவல் பாசிட்டிவ் நம்ம சொல்லக்கூட தேவையில்லை. ஒரு சில சமயம் நடந்தது சால்வ் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு விட்டுறணும். நம்ம தான் ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும். மற்றபடி எல்லாம் நீங்க அவங்கள்ட்ட ஒரு முக்கியமான சரண்டர் தான், வேற ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அவங்க தப்புன்னு தோணும், நமக்கே தோணும். இல்லைங்க நான் சொல்லுவேன், இல்லப்பா இது ஆகாது, தென் இல்லப்பா இது ஆகாதுன்னு சொல்லுவேன். பட் ஒரு 2-3 டைம் சொல்லிட்டு அவங்களும் விட்டுருவாங்க. அவங்க நாட் ஃபோர்ஸஸ். அப்புறம் நீங்க ஜஸ்டிஃபை பண்ணணும் ஏன் ஆகாது. ஏன்னா இப்போ ஒரு விஷயம் பண்ணும்போது நீங்க நானே நிறைய தப்பு பண்றேங்க. அது இதுல பேக் டு பேக்ங்க. இப்போ நான் ஒரு தப்பு பண்றேன், நான் ஒரு லெவல்ல இருக்கிறேன், நான் ஒரு தப்பு பண்றேன். எனக்கு என்னோட மேனேஜர் எனக்கு அட்வைஸ் பண்ணுவான்னு நீங்க நினைக்கிறீங்களா? என் மேனேஜர் சார் நீங்க பண்றது தப்பு, இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் மேனேஜரோ இல்ல என் மார்க்கெட்டிங்லயோ இல்ல சர்வீஸ்லயோ இல்ல வேற ஹவுஸ் மேனேஜர் கண்டிப்பா ஓகே ஒரு லைக் சொல்லுவான், விட்டுருவான். ஆனா வைஃபா இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க, கண்டிப்பா அதை ரிப்பீட்லி டெல் யூ ஆர் தே வில் டாமினேட் யூ. அது திருக்குறளோட குரல் ஒன்று இருக்குங்க. எப்போ ஒரு மண் ஜெயிப்பான், அதாவது அழிவா அப்படின்னாக்க, அமைச்சன் கையை பிடிச்சிட்டு இருந்து டே மன்னா நீ பண்ற தப்புடா அப்படின்னு சொல்றதுக்கு எந்த மன்னன் உரிமை இருக்கு, எந்த அமைச்சனுக்கு உரிமை இருக்கோ, அது எந்த மன்னன் அமைச்சருக்கு அனுமதி தரணும், அவன் மட்டும்தான் வாழ்வான். அந்த மாதிரி நல்ல ஒரு அமைச்சன் இல்லாத மன்னன் தானே அழிஞ்சிருவான். இதுக்கு அழிக்கிறது ஆளே தேவையில்லை. ஸோ அப்போ எனக்கு நல்ல அமைச்சர் என் ஒய்ஃப் தான். நம்ம நம்ம என்ன பண்றோம், நம்ம தப்பு பண்றோம், அவங்க கண்டிப்பா சொல்லுவாங்க, ஸ்ட்ராங்கா சொல்லுவாங்க. நான் ஒரு டைம் கொஞ்சம் கேஷுவலா சொல்லுவாங்க, ரெண்டாவது ஸ்ட்ராங்கா சொல்லுவாங்க. பட் நம்ம புரிஞ்சுக்கணும். இல்ல அப்ப கூட நான் சில சமயம் நான் சொல்லுவேன், ஓகே இல்லப்பா அதை தாண்டி கூட நான் சக்சஸ் பண்ண முடியும், நான் அப்பவும் நான் பண்றது கரெக்ட்னாக்க அவங்க விட்டுருவாங்க. இட்ஸ் நாட் சம்திங் லைக். ஸோ அப்போ நம்ம சொல்றது நீங்க தயவு ஈகோவை மட்டும் எடுத்துக்காதீங்க. அவங்க சொல்றது நோ நீட் டு திங்க், இல்லப்பா நீங்க பண்ணது தப்பு, நீங்க பண்றது ஈகோ, தயவு செஞ்சு என்னைக்கும் சொல்லாதீங்க. அப்போதைக்கு விட்டுருங்க. அட்லீஸ்ட் அந்த டைம்ல ட்ரை டு சால்வ் தி இஷ்யூ. ஓகே நீங்க பண்றது ஓகே சரி பண்ணிக்கலாம் சொல்லுங்க. ஒரு 2 நாள் கழிச்சு இல்லப்பா நான் யோசிச்சேன், பட் ஸ்டில் திஸ் இஸ் நாட் கரெக்ட், நாம இந்த வழியை அப்ரோச் பண்ணுவோம், நான் பண்ற தப்பா இருந்தா கூட நம்ம முடிச்சு வந்து தப்பு இல்லைன்னா அவங்க விட்டுருவாங்க. அது அவங்களும் அடமண்டா ரொம்ப அடமண்டாங்க. அந்த டைம்ல நம்ம விஷயம் ஆர்கியூ வித் தெம். whenever the argument goes prolong, you surrender, simple. And if after 2 days you know it's not correct, புரியுவீங்க. நம்ம அங்க ஆர்கியூ பண்ற அர்த்தமே இல்லாத விஷயம். பட் அவங்க நான் என்னைக்கு எதுக்கு ஆர்கியூ பண்ணுவாங்க, நம்ம நடக்கணும் தான் ஆர்கியூ பண்ணுவாங்க. ஒன்னும் அவங்க நம்ம கெட்டு போன. ஆனா ஒண்ணுங்க, ஏதாவது எம்ப்ளாயிஸை பொறுத்த வரைக்கும், பர்டிகுலர் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும், எனி டைம் தே லீவ் யுவர் ஜாப். ஒன்னு புரிஞ்சுக்குங்க, அந்த டைம்ல வில் பி டீப் ட்ரபிள். ஏன்னா என்னென்ன டிரான்சாக்ஷன் நடந்தா அவங்களுக்கு தெரியும். நீங்க மார்க்கெட்டிங்லயோ இல்ல பிசினஸ் எக்ஸ்பென்ஸ்ல இருப்பீங்க. சடனா ஃபைனான்ஸ் வெளியே போயிட்டா பிக் டைம் லாஸ் ஃபார் யூ. பட் இங்க நம்ம லைஃப்ல இருக்கும்போது எந்த பிரச்சனை நாளைக்கு உங்களுக்கு கேட்டுக்கலாம். ஸோ இவங்க ஓவரால் சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. பட் ஃபைனான்ஸுக்கு டீம் இருக்காங்க. ஸோ சூப்பர் இவங்க எல்லா விஷயம் என்ன நடக்குன்னு தெரியும். அவங்க பெரிய அட்வான்டேஜ் அதெல்லாம். நீங்க என்னைக்கு இருந்தாலும் போக மாட்டாங்க, நம்மகிட்ட தான் இருக்க போறாங்க. ஸோ இவ்வளவு அட்வான்டேஜ் இருக்கும்போது நம்ம விட்டு கொடுத்து போது தப்பு இல்லை. ஓகே, மிக தெளிவான ஒரு பதில், சிம்பிளா சிரிச்சுட்டே சொன்னாரு இன்றைய சிறப்பு விருந்தினர். என்ன நீங்க ஆர்கியூ பண்ணாலும் கடைசியில சரண்டர் தான். அதுக்கு எதுக்கு போய் ஆர்கியூ வச்சுட்டு வீட்டுல சண்டையை போட்டு சாப்பிடாம இருக்கிறதெல்லாம் வேஸ்ட். சரின்னு சொல்லிட்டு நீங்க அவங்க சொன்ன டெசிஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க, அதுல கண்டிப்பா வெற்றி வருங்கிறத நம்மளுக்கு தெளிவா சொல்லியிருக்காரு. கடைசி கேள்விக்கு முந்தின கேள்வி, பினான்சியல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியால உங்களுடைய மனைவி பினான்ஸ் குரு கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்ட ஒரு 2 அல்லது 3 விஷயங்கள் நம் சொந்தங்களுக்கு பினான்ஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி நல்லா பண்றது அப்படிங்கறத பத்தி ஒரு 3 கருத்துக்கள் சொல்ல கேட்டிருக்காங்க. ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் கட் பண்றதுதான். ஸோ அன்வான்டட் எக்ஸ்பென்ஸ் நீங்க எங்கேயுமே எடுக்க மாட்டாங்க. ஆனா ஈவன் ஐம் டூயிங் வீட்டுக்கு ஒரு சின்ன செலவு பண்ணா கூட ஐ யூஸ் டு பே யூபிஐ தான், கூகுள் பேல பேடிஎம் தான் பண்றோம். எவ்ரி எக்ஸ்பென்ஸ் இஸ் கவுண்டபிள்ங்க. அதனால அவங்களுக்கு தெரியாம எந்த இதுவும் போகாது.
ரெண்டாவது வெண்டர் கூட வந்து என்ட்ரி பண்ணிட்டு நான் வந்து அப்டேட் பண்ண வச்சிருவேன். பட் அவங்க ஃபைனான்ஸ் போற வந்து அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட வந்து எந்த ஒரு வெண்டருக்கு வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணிட்டோம், கம்மியா பே பண்ணிட்டோம், இல்ல சேலரி அட்வான்ஸ் வந்து கவுண்ட்ல வரல. ஸோ எல்லாமே ரொம்ப க்ளோஸா வந்துரும். அவங்க அதெல்லாம் வந்து சிஏஸ் இருக்காங்க. இத அவங்க தாண்டி இது வந்து ஜஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் லெவலுங்க. 2வது லெவல்ல சிஏ இருக்காங்க. அவங்க எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. 3வது வந்து ஓவரால் ஃபைனான்ஸ் வந்து நான் பார்த்துக்கிறேன். ஓவரால்னா அவுட் சீயிங். இப்ப வந்து ரிவ்யூ மீட்டிங்ல வந்து நான் பண்ணும்போது வந்து, ஓகே இது வந்து என்ன நடக்குது நடக்கலைங்கிறத வந்து நாங்க அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா, எங்க ஒய்ஃப் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லெவல்ல, L2ல வந்து லெவல் 2ல வந்து என் ஒய்ஃப் இருப்பாங்க. லெவல் 3ல சிஎஸ் இருக்காங்க. அத தாண்டி நானும் வந்துட்டு ஓவர்சி பண்ணேன். வந்து நீங்க உள்ள போய் பார்க்கிறவங்களுக்கும், வெளிய இருந்து ஓவரால் போறவங்களும் அந்த டக்குனு என்ன மிஸ்டேக்னு தெரியும். சோ அத வந்து நீங்க வந்து பாத்துக்கணும். மற்றபடி அவங்க வந்துட்டு செலவு குறைக்கணும்னு நினைப்பாங்க. அட்வான்டேஜ் எக்ஸ்பென்ஸ் தான். கட் பண்ணிக்குவாங்க. ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. சோ ஆல்வேஸ். ஓகே. சோ கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு நம் சொந்தம் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. உங்களுடைய பிரான்ச்சைசிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பிரான்ச்சைசி டாக்டர் பழனிவேல் அண்டர் டீம் சைக்கிள் வேர்ல்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு இந்த காணொலி மூலியமா அவருக்கு வாழ்த்து சொல்லிருங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. ஸோ கேபிஎன் குளோபல் அண்ட் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் அலாங் வித் சைக்கிள் வேர்ல்டு அண்ட் கொங்கு சொந்தங்கள் அனைவரும் 39 நாடுகள்ல இருந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிற அனைவர் சார்பா டாக்டர் பழனிவேல் டீம் சைக்கிள் வேர்ல்டு அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மென்மேலும் நீங்கள் நிறைய அச்சீவ் பண்ணணும். சைக்கிள் வேர்ல்டு மற்றும் அதனுடைய பொருட்களை பெரிய லெவல்ல கொண்டு சேர்த்து எல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்று நம் கொங்கு சொந்தங்கள் சார்பாக வாழ்த்துகின்றேன். கடைசி கேள்விக்கு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 100 மெம்பர்ஸ் கடந்தாலும் ஒருத்தர் கூட குறையாம வெயிட் பண்ணிட்டு இருக்கிற இந்த முக்கியமான கேள்வி, நம் கொங்கு சொந்தங்களுக்கு உறவுகளுக்கு உரிமை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல நீங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த கொஸ்டின்ல நிறைய நண்பர்கள் கேட்ட கேள்வி, நாங்க எவ்வளவு முதலீடு செய்யணும்? நம்பர் 1, என்னென்ன வகையான சைக்கிள்ஸ்கள் உங்களிடம் இருக்கிறது, அதுல பெஸ்ட் பிராண்ட்ஸ் நம்ம எப்படி பண்ணலாம், டெக்காத்தலானுக்கும் மற்ற சைக்கிள் இருக்கக்கூடிய நம்ம சைக்கிள் வேர்ல்டுக்கும் என்ன வகையான மாற்றங்கள் அல்லது வேறுபாடுகள் இருக்கிறது, உங்களுடைய சைக்கிள் வேர்ல்டு பிரான்ச்சைசியை நம்ம எடுத்தோம்னா எந்த அளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு கிடைக்கும், எங்களுக்கு என்ன ப்ரிஃபரன்ஸ், எப்படி நம்ம இதை அச்சீவ்மெண்ட் பண்ணி உங்களோட கை கோர்த்து நாங்களும் உங்களுடைய வெற்றி பாதையில் இணைஞ்சு வரலாம் அப்படிங்கிற இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் வந்திருக்குங்க. ஸோ இது எல்லா கேள்விகளுக்கும் சேர்த்து நீங்க ஒரு விரிவான பதில் சொல்லிட்டீங்கன்னா இன்றைய கடைசி அத்தியாயத்துக்கு நம்ம சென்றலாம். ரொம்ப பெரிய கேள்விங்க இது. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க பிரான்ச்சைசி ஆபரேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தனியா டீம் இருக்கு. நாங்க வந்து நீங்க யாரோ அப்ளை பண்ணாங்கன்னா நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்க்ரூட்டினி பண்ணுவோம். இதுல பெரிய முதலீடுங்கிறது உழைப்புங்க. உழைப்பு, அப்புறம் வந்துட்டு ஒரு ஃபோக்கஸ். நம்ம வந்து தொழில வந்து எப்பவுமே ஒரு அட்டென்ஷன் வச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் வந்து பெரிய முதலீடுங்க. அதை தாண்டி ஒரு 25-30 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம லொகேஷனை பொறுத்து வந்து முதலீடு வரும். ஏன்னா பில்டிங் அட்வான்ஸ், சின்னதா ஒரு இன்டீரியரோட நாங்க வந்து முடிஞ்ச காஸ்ட் கம்மி பண்ணிக்கிறோம். we are also supporting certain extent. ஸோ அதை தாண்டி வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க ஸ்டாக் வந்து பெரிய லெவல்ல பண்ணும். ஏன்னா வந்து இப்போ சைக்கிள் பிராண்டுங்கிறது எக்ஸ்பெண்ட் ஆகிற காரணமே வந்து நம்ம கலெக்ஷன்ஸ் தான். இப்போ வந்து நம்மகிட்ட வந்து ஒரு 200 சைக்கிள், 150 சைக்கிள், 200 சைக்கிள் வந்து நம்ம பண்ணோம். மல்டி பிராண்ட் வந்து நமக்கு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. நேம் த பிராண்ட் வில் ஹேவ். நீங்க வந்துட்டு எந்த ஒரு செக்மெண்ட் வந்து நீங்க ஒரு அந்த செக்மெண்ட் வந்து 5 மாடல், 10 மாடல், 20 மாடல் வச்சிருப்போம் நாங்க. ஸோ அது பெரிய அட்வான்டேஜுங்க. இப்போ இந்த பேண்டமிக் டைமோட என்ன ஆகும்னா பயங்கரமான ஸ்டாக் கிரைசிஸ். நாங்க வந்து சமாளிக்க முடியாத அளவுக்கு சப்ளை பண்ண முடியாத ஸ்டாக் கிரைசிஸ். பட் சின்ஸ் பீயிங் மல்டி பிராண்ட் அண்ட் வி ஹேவ் ஓன் பிராண்ட்ஸ் ஆல்சோ, எனக்கு வந்து ஏதாவது ஒரு வந்து நான் காம்படிஷன் பண்ணி ஓகே இந்த மாடல் வந்து ஒரு கொஞ்சம் மாடல் தர வச்சு கொடுக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து பிசினஸ் வந்து கண்டினியூட்டி இருக்கும். அது பெரிய அட்வான்டேஜுங்க. நீங்க எந்த ஒரு சமயத்துல வந்து பிசினஸ் கண்டினியூட்டிங்கிறது பிரேக் ஆகாது. இந்த மாடல்ல நிறைய ஸ்டோர் ரூம் வந்து ஸ்டாக் இருக்காது. ஆனா நம்மளோட ஸ்டாக் இருக்கும். ஏன்னா வந்து we are ensuring that ரைட் மாடல், ரைட் செக்மெண்ட், ரைட் பிரைஸ், எவ்ரிதிங் எப்பவுமே கிடைக்குமா என்ஷூர் பண்ணிக்குவோம். அப்புறம் இந்த 25 lakhs to 30 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டயர் 1, டயர் 2 சிட்டிஸ்ல வருங்க. டயர் 3ங்கிறது ரொம்ப இன்னொரு 15 lakhs தான் பட்ஜெட் வரும். முடிஞ்ச வரைக்கும் டயர் 1, டயர் 2 பண்ணுங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு தொழில இன்வெஸ்ட் பண்றோம், டே ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்றோம். ஒரு வருஷம் பூரா தொழிலுக்கு நல்ல வருமானம் வரும். அந்த அளவுக்கு வால்யூம் பண்ணியே நம்ம வால்யூம் பண்ணும்போது நிறைய பிசினஸ் ப்ராஃபிட் பண்ணோம்னாக்க எனக்கு என்ன, இப்போ நீங்க போட்ட பணத்தை மேக்ஸிமம் 1 year எடுத்துடலாங்க. 10 monthsலயே வந்து நீங்க போட்ட வந்து ஈஸியா எடுத்துடலாம். 10 months to 1 year வந்து ஈஸியா எடுத்துடலாம். ROI வந்து வெரி ஃபாஸ்டஸ்ட் ROIங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன,
from first month onwards you start seeing the profit. நீங்க வந்து எனி பிசினஸ் வந்து you should wait for 3 months 6 months வெயிட் பண்ணணும். பட் இதை பொறுத்த வரைக்கும் you will ensure that from the first month you will start to profiting. அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதுல வந்து நிறைய ரிஸ்க் இருக்கு. என்னன்னா இப்போ நான் ஒரு தனியா ஒரு கடை ஆரம்பிக்கணும். ஓகே, forget the franchise. நான் தனியா ஒரு கடை சைக்கிளோட ஆரம்பிக்கணும். அப்போ ஐ நீட் டு ஃபைட் ஃபார் த பிராண்ட்ஸ். நான் வந்து ஒரு 10 பிராண்ட் எடுக்கணும்னா சான்ஸ் இல்லை. நீங்க வந்து அன்னோன் பிராண்ட் தான் நம்ம எடுத்துக்க. அந்த பிராண்ட் அக்ஷன் பெரிய விஷயம். நீங்க அதுக்காக யூ டு வெயிட் ஃபார் இயர். நான் எப்படி எத்தனை வருஷம் வெயிட் பண்ணணும், அதே மாதிரி நீங்க எத்தனை வருஷம் நீங்க வெயிட் பண்ணணும். அப்புறம் வந்து அந்த எஸ்கு எம்ஓக்யூன்னு சொல்லுவாங்க, மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி. அதை வந்து ஒரு பிராண்ட்னா ஒரு மினிமம் 50 ஆர்டர் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு 50 ஸ்டாக் தேவையே இருக்காது. எனக்கு தேவை 10 இருந்தா கூட போதும். அப்போ அந்த 50 ஸ்டாக் எடுத்துச்சு என்ன செய்யணும், நான் பிரச்சனை அது. பட் எனக்கு என்னன்னா வந்து இப்போ நம்ம சைக்கிளோட என்ன அட்வான்டேஜ்னாக்க, அந்த 10 பிராண்ட்ல ஒவ்வொரு பிராண்ட்ல 5 மாடல் 10 மாடல் கூட எடுத்துக்கலாம். நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கூட ரிஸ்ட்ரிக்ட், எனக்கு பிடிச்ச மாடல பிடிச்ச ஸ்டாக் எடுத்துக்கலாம். நல்ல மொமெண்டம் மாடலாம் அதில் மட்டும் 2 3 சைக்கிள் 4 சைக்கிள் 5 சைக்கிள் எடுத்துக்கலாம். பட் எல்லாம் வந்து ஒரு லிமிட்டடா வந்து ஒன்று எடுத்துக்கலாம். இதுல முக்கியமான அட்வான்டேஜ் என்ன, நீங்க எந்த கம்பெனில சைக்கிள் வாங்கினாலும் சரி, தே வில் நாட் பை பேக் யுவர் சைக்கிள். நீங்க சைக்கிள் சேல்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, பில் பண்ணிட்டாங்கன்னா தட்ஸ் இட் டன். நீங்க வந்து திருப்பி எடுத்துக்கிறது வாய்ப்பே இல்லை. ஆனா நாங்க என்ன செய்யறோம்னாக்க, நீங்க ஒரு 150 சைக்கிள் ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பனிங் ஸ்டாக் வாங்குறீங்க, ஒரு 6 மாசம் கழிச்சு ரிலீஸ் பண்றீங்க, ஒரு 10 சைக்கிள் விற்கவே இல்லை, இல்ல அந்த மாடல் விற்காதுன்னு விற்கவே முடியாதுன்னு ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு 2 விதத்தில் லாஸ் ஆகும். ஒன்று வந்து ரியல் எஸ்டேட், அந்த இடத்துக்கும் சேர்த்து வாடகை தரீங்க, விற்கா சைக்கிளுக்கும் டிஸ்பிளே பண்றீங்க, அந்த இடத்துக்கு வாடகை தரீங்க. ரெண்டாவது வந்துட்டு இன்ட்ரெஸ்ட். நீங்க அந்த 10 சைக்கிளோட விலை வந்து மேபி 1 லேக்கா இருக்கும், அந்த 1 லேக் வந்து வட்டி போயிட்டு இருக்குது. அப்போ நீ கேன் சென்ட் த சைக்கிள் பேக் டு மீ, வி ஆர் டூயிங் பை பேக், ஸ்டாக் கரெக்ஷன் சொல்லுவாங்க. அதையே ஸ்டாக் கரெக்ஷன் வி ஆர் சப்போர்ட்டிங். ஸோ அப்போ என்னன்னா, இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். உங்களுக்கு வந்து நீங்க இருக்க ஸ்டாக் எல்லாமே மொமெண்டம் ஸ்டாக்ஸ். நீங்க வந்து நான் மொமெண்டம் ஸ்டாக் எதுவுமே நீங்க பண்ணல, மொமெண்டம் ஸ்டாக் தான் பண்றீங்க. ஸ்டாக் ட்ரெயினிங் தர்றோம், டெக்னீஷியன் ட்ரெயினிங், நாங்க கண்டினியூஸ் ட்ரெயினிங். வி ஆர் டைரக்ட் டீலர் ஃபார் ஷிமோனோன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்நேஷனல் பிராண்ட் இருக்கு. அதான் வேர்ல்டு நம்பர் 1 கியர் சிஸ்டம். அவங்களும் டைரக்ட் இந்தியாவில் வந்து கொஞ்சம் பேர் இருக்கு, அது நாங்களும் ஒரு டீலர் நாங்க. ஸோ அவங்க டைரக்டா கம்யூனிகேட் ட்ரெயின் தருவாங்க. கமிங் 28 கூட ஒரு ட்ரைனிங் இருக்கு. ஸோ வி வில் இன்வைட் ஆல் த பீப்புள் டு ஜாயின் ஃபார் த ட்ரைனிங். அதெல்லாம் எங்களுக்கு ட்ரைனிங் டீம் இருக்கு, அவங்களும் ட்ரைனிங் தருவாங்க. எங்க சேல்ஸ் ட்ரைனிங் தனியா டீம் இருக்கு, அவங்க ட்ரைனிங் தருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டினியூஸ் ட்ரைனிங். இது வந்து ட்ரைனிங் வந்து இட்ஸ் நாட் 1 டே ப்ரோக்ராம் 2 டேஸ் ப்ரோக்ராம், இது கண்டினியூஸ் ப்ரோக்ராம். உங்களுக்கு எவ்ரி மந்த் வந்து ஃபர்ஸ்ட் Thursday அந்த மாதிரி, தேர்ட் Thursday அந்த மாதிரி வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து ட்ரைனிங் தான் வந்துட்டு அது தரோம், ஸ்டாக் கரெக்ஷன் தரோம். அப்புறம் வந்துட்டு நீங்க வந்து பேங்க் ஓடிக்கோ சப்போர்ட் பண்றோம். நீங்க கொஞ்சம் பண்ணீங்கன்னா வந்து இப்போ ஒரு ஜிஎஸ்டி கடையில் வாங்குறதுல இருந்து, இல்ல வந்துட்டு பேங்க் ஓடிக்குன்னா அதுக்கு வந்து ரைட் பேங்க் அப்ரோச் பண்ணிட்டு ஸோ அது சப்போர்ட் பண்ண முடியும். இல்ல வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்துட்டு நாளைக்கு ஒரு சின்ன இஷ்யூ, லேபர் டிபார்ட்மெண்ட் ஒரு சின்ன பிரச்சனை வருது, இல்ல வந்து வேற ஒரு பிரச்சனை, அதுக்கு we are supporting. We know how to handle the issue because since we are having a lot of experience. நீங்க வந்து எந்த ஒரு பிரச்சனை நீங்க டைரக்டா வந்து என்ன டைரக்டா அப்ரோச் பண்ணலாம். நீங்க சார் நம்ம ஆஃபீஸ் வந்து ஒரு எமர்ஜென்சி பண்றதுக்கு அது how to handle, we directly involve. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் நாங்க வந்து சப்போர்ட் பண்ணாலும் வந்து உங்களுக்கு ஒரு பயமே இருக்காது. ரெண்டாவது வந்துட்டு we have very systematic approach, systems வந்து very என்ன சொல்றீங்க டைட்லி கப்புல்டு சிஸ்டம்ஸ்ங்க. இதுல வந்து ஒவ்வொரு மந்த் வந்து நீங்க வந்து ஸ்டாக் கரெக்ஷன், ஸ்டாக் செக் பண்ணணும். எஸ், பிசிக்கல் ஸ்டாக்கும் இஆர்பி ஒரு சாஃப்ட்வேர் ஸ்டாக் கரெக்டா இருக்கு, ஒரு சைக்கிள் சேல் ஆகுது, மாசம் வந்து எப்படி பிஎன்எல் பாக்குறது. ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் ட்ரெயின் தரும்போது இப்போ நிறைய பேர் அதை பண்றதே இல்லைங்க. நீங்க வந்து எந்த ட்ரேடர் பிசினஸ் பண்ணாலும் எத்தனை பேர் ஸ்டாக் கரெக்ஷன் எவ்ரி மந்த் பண்ணாங்கன்னு தெரியல எனக்கு. பட் we are ensuring that you should do that. நாங்க அதுக்காக ஒரு எக்கோசிஸ்டம் நாங்க கிரியேட் பண்ணி தரோம். ஸோ வந்து அப்போ வந்து நான் மாசம் மாசம் ஒரு பிஎன்எல் பார்க்கும்போது நான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, இன்னைக்கு வந்து நீங்க நிறைய லாஸ்ங்க, இந்த மாசம் லாஸாவே இருக்கட்டும், அந்த லாஸ் கூட நீங்க தெரிஞ்சுக்கணும், எவ்வளவு லாஸ் ஆகணும்னு தெரிஞ்சுக்கணும். அது முக்கியமான விஷயம். அப்பதான் நீங்க வந்து எப்படி கெட் அவுட் ஆஃப் இட், அதாவது வெளியே எப்படி வெளியே வந்து சொன்னா கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் பேக்கெண்ட்ல நாங்கள் சப்போர்ட் பண்றோம். மொபைல் ஆப் தரோம். மொபைல் ஆப்ல வந்து யூ கேன் சி த கரண்ட் ஸ்டாக், யூ கேன் சி த எவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு, நீங்க லைவ்ல ஆர்டர் பண்ணலாம். ஸோ வந்து நாங்கள் வந்து என்ன இவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறத வந்து நாங்கள் இட்ஸ் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அதை வந்து நாங்கள் வந்து லைவா வந்து அது இம்ப்ளிமெண்ட் டு எவ்ரிபடி, வி ஷேர் டு எவ்ரிபடி. அதெல்லாம் வந்துட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் தாங்க, ஸ்டாக்ல வந்துட்டு வேற ஒரு ஸ்டாக் ஒன்று இருக்கு. இன்னொன்னு வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டோர் இருக்கு இல்லைங்களா, இப்போ வந்து ஒரு 30 ஸ்டோர் இருக்கு, ஒவ்வொரு ஸ்டோர்லயும் 200 சைக்கிள் ஸ்டாக் இருந்தாங்க. அந்த ஸ்டாக்கோட வந்து நீங்க வந்து அதுக்கு பூல்டு ஸ்டாக்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டாக் அவங்களோட ஸ்டாக்கோட நீங்க எடுத்துக்கலாம். நீங்க இப்போ வந்து நீங்க குரூப்ல போடுறீங்க, ஒரு மாடல்ல வந்து ஒரு மேபி 3 months முன்னாடி அந்த மாடல் ஸ்டாக் கூட இருக்கும். ஸோ அந்த மாடல் கஸ்டமர் கேட்கறாரு, அப்ப வேற செக் பண்ணா வேற ஸ்டாக் இல்ல. இந்த பூல்டு இன்வென்டரி அந்த குரூப்ல போட்டீங்கன்னாக்க ஒரு ஸ்டோர் என்கிட்ட ஸ்டாக் இருக்கு அப்படிம்பாரு.
ஒரு மலேசியம் சொல்லுது, ஸோ யூ கேன் கெட் இட் ஃப்ரம் தட், யூ கேன் செல் இட். ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா அதுல ஒரு 6000 சைக்கிள் இருக்கு. ஸோ எனக்கு கேட்ட அந்த பூல்டு இன்வென்ட்ரியும் இல்ல வேர் ஹவுஸ் இன்வென்ட்ரி ஐ கேன் சி இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ரிட்டைல் வேர் ஹவுஸ் இன்வென்ட்ரி வந்து எங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பெரிய அட்வான்டேஜ். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தட் வில் ஹெல்ப் யூ லாட் டு இம்ப்ரூவ் பிசினஸ். நாங்க அந்த மாதிரி எல்லாத்துலயும் சப்போர்ட் பண்றோம். நீங்க நான் சொன்ன மாதிரி வந்துட்டு நீங்க வந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு ஆல்ரெடி உங்க ஒய்ஃபை இன்வால்வ் பண்ணலாம். இல்ல நீங்க வந்து உங்க ஒய்ஃப் இதுல இன்வால்வ் பண்ணும்போது வந்துட்டு அவங்க லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆகும். நீங்க வந்து இம்ப்ரூவ் லாட். அவங்களோட என்ன சொல்றது, அந்த ஸ்பீச்சோ இல்ல வந்துட்டு கான்ஃபிடன்ட் லெவல் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதெல்லாம் நல்ல நல்ல விஷயங்க. நம்ம வந்து வி ஷுட் ஆல்வேஸ் டேக் இன் தி பாசிட்டிவ். நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து மற்றபடி எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா சப்போர்ட் பண்ணும் A to Z. நீங்க வந்து யூ கேன் அட்ரஸ் எனி இஷ்யூஸ், நேம் த இஷ்யூஸ், I'll give a solution. I'll give you a fix. ஓகே, மிக தெளிவான ஒரு விளக்கம். நம் சொந்தங்களுக்கு இன்றைய சிறப்பு விருந்தினர் தெல்ல தெளிவாக எவ்வளவு விஷயங்களை நம் தொழிலில் கொண்டு செல்லலாம், எப்படி நம்ம வந்து அதை அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தெல்ல தெளிவா நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. சொந்தங்களே, நிறைய நண்பர்கள் நிறைய சொந்தங்கள் இதே கேள்விகளை கேட்டிருக்கீங்க. அதாவது எந்த சொந்தங்கள் நமக்கு இன்றைய சிறப்பு விருந்தினரோ அல்லது இதற்கு முன் வந்த சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்ட காணொளியில் அவர்கள் தொழிலில் நீங்கள் ஒரு பகுதியாகவோ அல்லது அவர்கள் தொழிலை நீங்கள் எடுத்து நடத்தி ஒரு பிரான்ச்சைசி மாதிரியோ ஒரு பிரான்ச்சோ எடுத்து நடத்தணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய கரண்ட் பிசினஸ் ப்ரொஃபைல் மற்றும் உங்களுடைய தனிப்பட்ட தகவல்கள் சார்ந்த ப்ரொஃபைல india@kbnglobal.org இந்த இமெயில் முகவரியை சேட் பாக்ஸ்ல பதிவிட்டிருக்கிறேங்க. சேட் பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்துக்கோங்க. மறுபடியும் தெளிவா சொல்றேன், INDIA India@KBN கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் KBN Global GLOBAL.org என்ற இந்த முகவரிக்கு நீங்க மின்னஞ்சல் அனுப்பலாம். சேட் பாக்ஸ் பார்த்துக்கங்க, அதுக்குண்டான தெளிவான விளக்கங்களும் நம்ம சேட் பாக்ஸ்ல போட்டிருக்கோம். ஸோ india@kbnglobal.org இமெயிலுக்கு நீங்க மின்னஞ்சல் செய்யும் பொழுது உங்களுடைய பிசினஸ் ப்ரொஃபைல் மற்றும் உங்களுடைய தனிப்பட்ட ப்ரொஃபைல் இரண்டையும் சேர்த்து நீங்க எந்த சிறப்பு விருந்தினருடைய தொழிலை எடுத்து நடத்துவதற்கோ அல்லது அவர்களுக்கு ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுவதற்கோ அல்லது வேறு விதமான தொழில் நிமித்தமாக நீங்கள் அவர்களுடன் தகவல்கள் பரிமாற வேண்டும் என்று விரும்பினால் தயவு செய்து உங்களுடைய தகவல்களை இமெயில் மூலியமாக மட்டுமே எங்களுக்கு அனுப்பி அதன் பிறகு நாங்கள் உங்களுக்கு அந்த சிறப்பு விருந்தினரிடம் உங்களுடைய தகவல்களை கொண்டு சேர்த்து அவர்களுடைய நிறுவனங்களில் இருந்து அந்த குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒரு மேலதிகாரியோ அல்லது அந்த நிறுவனத்தின் உண்டான பொறுப்பில் இருப்பவர்கள் டைரக்டா உங்களுக்கு தொடர்பு கொள்வதற்கு ஏற்பாடு செய்கிறோம். நீங்க நல்லபடியா பிசினஸ் கேட்கிற டீடைல்ஸ் கொடுக்கும் பட்சத்துல அவர்களே உங்களிடம் சிறப்பு விருந்தினர்களே நேரடியாக உங்களோட கலந்து உரையாடுவாங்க. எதற்காக இந்த ஒரு ப்ரொஃபஷனல் அப்ரோச் வச்சிருக்கோம்னா, நிறைய சொந்தங்கள் நிறைய சிறப்பு விருந்தினர்களுடைய முகவரிகளையோ அல்லது தகவல் தொடர்பு செய்வதற்கு அவர்களுடைய தொலைபேசி எண்களை கேட்கும் பொழுது அவர்களுடைய தொழில் நேரத்தையும் அல்லது அவர்களுடைய போக்கஸையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக, அவர்களுடைய பிரைவசியும் நம்ம பாதிக்க கூடாதுங்கிற கான்செப்டுக்காக நம்ம இமெயில் அனுப்பிச்சிட்டா அவங்க கண்டிப்பா அவர்களுடைய நேரத்தில் உங்களுக்கு பதில் தருவார்கள் என்று அனைத்து சொந்தங்களுக்கும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அதுபோல வெளிநாட்டில் இருந்து இருக்கக்கூடிய நம் கொங்கு சொந்தங்கள், நிறைய நண்பர்கள், நிறைய சொந்தங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தொழிலில் நாங்க முதலீடு பண்ணி நாங்களும் ஒரு பார்ட் ஆஃப் தி பிசினஸ்ல இருக்கிறதுக்கு விருப்பப்படுறோம், அதற்கு ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் டீம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேபிஎன்ல ஃபார்ம் பண்ண சொல்லி பல மாதங்களாக எங்களை நெருக்கடி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். கண்டிப்பாக அந்த நெருக்கடியை நாங்கள் உணர்வோம். கண்டிப்பாக நம்ம அனைத்து சொந்தங்களும் ஒரு நல்ல விதமான ஒரு ப்ரொஃபஷனல் மெத்தட்ல லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் கையாண்டு லீகல் இஷ்யூஸ் வராமல் ஒரு பொறுப்பான முறையில் அதைய நம்ம கொண்டு சேர்ப்போம். அந்த ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நீங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா உங்களுடைய தகவல்களை india@kbnglobal.org மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. கூடிய சீக்கிரம் நம்ம கேபிஎன்ல யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு தயாரா இருக்காங்கிற அந்த ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் டீமையும் நம்ம சேர்த்து நிறைய சொந்தங்களுக்கு உதவி செய்வதற்கு ஒரு பகுதியிலும், இன்னொரு பகுதியில் சொந்தங்கள் தாமாக முன்வந்து ஏதாவது ஒரு தொழிலை விரிவுபடுத்துவதற்கு நம்ம சிறப்பு விருந்தினர்களை அடையாளப்படுத்திக் கொள்ளவோ அல்லது அவர்களிடம் கருத்து பரிமாற்றமோ விரும்பினாலும் india@kbnglobal.org முகவரிக்கு மட்டும் அனுப்புங்க.
ஏன்னா பல பேர் நம்மளை கான்டாக்ட் பண்ணும் பொழுது என்னையோ அல்லது நம்ம கேபிஎன்ல இருக்கக்கூடிய பழனி மாம்ஸ் அல்லது செலியன் யாரா வேணாலும் கான்டாக்ட் பண்ணும் பொழுது அவர்களுடைய நேரத்தில் நம்ம பங்கெடுத்து அவர்களுடைய நேரத்தை விரயமாக்க கூடாது என்பதற்காக நம்ம ஒரு ப்ரொஃபஷனலான அப்ரோச் வச்சிருக்கோம். உங்களுடைய முழு ஒத்துழைப்பு தேவை. சொந்தங்களே, இன்றைய காணொளியின் இறுதி கட்டத்திற்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த காணொளியில் நாம் இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நம் கொங்குகுல செல்வர் திரு கிருஷ்ணசாமி தேவராஜன் அவர்களுக்கு உங்களின் சார்பாகவும் நம் 39 நாடுகளுக்கு மேற்பட்டு நம்முடன் இணைந்திருக்கும் நம் கொங்கு சொந்தங்களின் சார்பாகவும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையாடலில் இந்த காணொளியில் இணைந்து இருக்கும் அனைத்து கொங்கு சொந்தங்களுக்கும் திரும்பவும் நீங்க அடுத்த வரக்கூடிய வாரங்களில் உள்ள காணொலிகளில் நம்முடன் இணைந்து பல வெற்றி வாய்ப்புகளை நம் சொந்தங்களுக்கு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உங்களுடைய சொந்தங்களையும் நம் கேபிஎன் டெலிகிராம் ஆப்ல இணைவதற்கு முழு முயற்சியுடைய அவர்களுடைய தகவல்களை உங்களுக்கு சேட் பாக்ஸ்ல திரு பழனியப்பன் மாரப்பன் அவர்களுடைய தொலைபேசி என்ன கொடுத்திருக்கிறேன். அதுல நீங்க வாட்ஸ்அப்பா அனுப்புனீங்கன்னா நம் அனைத்து சொந்தங்களும் நம் உறவுகளுடன் இணைந்து ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்குவதற்காக பல சொந்தங்கள் நம்மளுக்கு ஸ்கிரீனுக்கு பின்னாடி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இங்க ஸ்கிரீன்ல இருக்கிறது நான் ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்க வேண்டாம். ஒரு பெரிய டீம் இதற்கு முன்னாடி பேசின நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்கள் ஒரு பெரிய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த ஒர்க்குக்கு யாரெல்லாம் ஃபியூச்சர்ல நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும், யாரெல்லாம் நம்ம கூட சேர்ந்து பயணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்தடுத்த வாரங்களில் நாங்க உங்களுக்கு ஒவ்வொரு அறிவிப்பா அறிவிச்சுட்டு வருவோம். இப்பொழுது நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் உங்களுக்கு எங்களுடன் இணைந்து பணியாற்ற எந்த துறை, அதாவது பினான்ஸ், மார்க்கெட்டிங், இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது நியூ பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எதுல இருந்தாலும் நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான். உங்களை பத்தின தகவல் அனுப்பிச்சு எந்த ஏரியால நீங்க இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லி india@kbnglobal.org அனுப்பிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பாக நாம் அனைவரும் ஒன்றுபட்டால் எதையும் வெல்லலாம் என்று கூறி இன்றைய சிறப்பு விருந்தினருக்கு மீண்டும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்து இன்றைய இந்த காணொளியை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க ராஜசேகரன். தொழில் மற்றும் வணிகம் செய்யும் கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்களை இணைக்கும் பாலமாக கேபிஎன் குளோபல் என்ற டெலிகிராம் குரூப் செயல்பட்டு வருகிறது. 39 நாடுகளைச் சேர்ந்த 3585 கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்கள் அதில் ஒரே குடும்பமாக தொழில் விவரங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டு உள்ளார்கள். இந்த குழு எந்த ஒரு அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ பின்பற்றாத ஒரு குழுவாகும். நமது சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு முற்றிலும் நம் மக்களின் வர்த்தகத்தை உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கில் செவ்வனே செயல்பட்டு வருகிறது. KBN என்ற பெயரில் மலேசியா கோலாலம்பூரில் பழனியப்பன் மாரப்பன் அவர்களால் தொடங்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் KBN அசோசியேஷன் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசில் பதிவு செய்யப்பட்டு தொழில் முனையும் கொங்கு சொந்தங்கள் ஆதரவோடு சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. KBN குளோபல் குழு தவிர வேறு எந்த ஒரு பெயரிலும் வாட்ஸ்அப் குழு, டெலிகிராம் குழு கிடையாது. இது நமது கொங்கு சொந்தங்களின் தொழில் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கு சேவை மனப்பான்மையுடன் உருவாக்கப்பட்ட அரசியல் சார்பற்ற அமைப்பு. இந்த குழுவில் இணைவதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஒரு சிலர் KBN பெயரை பயன்படுத்தி சந்தா வசூலித்து சுய லாபத்துக்காக குழுக்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு செயல்படும் குழுவுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. 100 விழுக்காடு தொழில் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மட்டுமே, அதுவும் இலவசமாக, எந்த ஒரு சந்தாவும் இல்லாமல் நம் சொந்தங்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் பதிவுகளை அனுமதிக்கும் ஓர் உலகளாவிய வர்த்தக குழு, நம் தொழில் அபிவிருத்திக்கு ஏற்ற ஓர் உபயோகமுள்ள ஒரே குழு KBN குளோபல் டெலிகிராம் குழு. சொந்தங்களுக்கு இது குறித்து சந்தேகங்கள் இருந்தால் +60 13299144 +6 0 13 299144 என்ற அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பலாம். நன்றிகளுடன் மலேசியா பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் சார்பாக செழியன் குமாரசாமி. நீங்கள் நமது கொங்கு சொந்தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் இந்த தகவலை உங்கள் சொந்தங்களுடன் பகிர்ந்து மகிழ்ந்திட அன்புடன் வேண்டுகிறேன். KBN குளோபல் டெலிகிராம் குழுவில் இணைந்து உங்கள் தொழில் வணிக உறவுகளை விரிவுபடுத்தி வளம் பெற வாழ்த்துகிறேன்.